பாகம் 566. அவந்திகாவின் மீது ஒரு அடி கூட விழாமல் அனைத்தையும் தடுத்து அடி வாங்கிக் கொண்டிருந்தான் நரேன். இதை பார்த்த அவந்திகாவின் கண்கள் கலங்கியது. அவள் மனதில் பழைய ஞாபகங்கள் அனைத்தும் மீண்டு வரத் தொடங்கியது. அவர்கள் குழந்தைகளாக பள்ளி பருவத்தில் இருந்த போது இருந்த நரேன் இப்படித்தான் அவளுக்காக அனைத்தையும் தாங்கிக் கொள்பவனாக இருந்தான். ஒரு முறை அவந்திகா பள்ளியில் கோபப்பட்டு தன்னுடைய சக மாணவியிடம் பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள். ஆசிரியர்கள் வந்து அவந்திகாவை தடுத்து நிறுத்தியும் அவள் அமைதியாகாமல் அந்த மாணவியை அடிக்க ஆரம்பித்தாள். இதனால் அவந்திகாவின் பெற்றோரை பள்ளிக்கு அழைத்து ஆசிரியர்கள் கண்டித்து அனுப்பினார்கள். அவ்வளவுதான். அவந்திகாவின் அம்மா கடும் கோபத்தில் வீட்டில் காலியாக காத்திருந்தாள். எப்படியும் தன் அம்மா இப்படி கோபமாக இருப்பாள் என்று தெரிந்துதான் அவந்திகா நரேனையும் தன் கையோடு அழைத்து வந்திருந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவந்திகாவின் அம்மா அவளை அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு அடி கூட அவந்திகாவின் மீது படவில்லை. இப்போது போல அப்போதும் அவந்திகாவிற்காக அனைத்து அடிகளையும் தாங்கியவன் நரேன் தான். அதன் பிறகு அவந்திகாவின் அம்மாவையும் நரேன் தான் சமாதானம் செய்தான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகாவிற்கு சிறு வயதிலிருந்து அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பது இப்போதுதான் புரிந்தது. நரேன் அவள் மீது கொண்டிருக்கும் காதல் பொய்யில்லை. அதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் குழந்தை பருவத்திலிருந்து இப்போது வரை அவளை ஒரு துளி கூட மாறாமல் அதே அளவு காதலித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க விதி ஏன் அவர்களுக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்தது என்று அவந்திகாவின் மனம் வலிக்க ஆரம்பித்தது. ஒரு நொடி தான் அரவிந்தை சந்திக்காமலேயே இருந்திருக்கலாம் என்றும் நரேனின் காதலியாகவே வாழ்ந்திருக்கலாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. இந்த எண்ணம் அவள் மனதில் தோன்றியதுமே அவள் கண்களிலிருந்து முன்பை விட அதிகமாக கண்ணீர் வலிய துவங்கியது. நரேன், தள்ளிப்போ. நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்காக நீ அடி வாங்காத. நரேன், வேணா என்று அவந்திகா கதறி அழத் துவங்கினாள். ஆனால் நரேன் கொஞ்சம் கூட அசையவில்லை. அவன் உயிர் போனாலும் அவந்திகா மீது ஒரு தூசி கூட படாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். நரேன் இரத்த துளிகள் அவந்திகாவின் மீது சொட்டியது. அவந்திகாவால் தாங்க முடியவில்லை. நரேன், பிளீஸ் என்று விசும்பலோடு கதறினாள். அந்த நேரம் யாரும் எதிர்பாராத வகையில் நிறுத்துங்க என்று ஒரு பலமான குரல் கேட்டது. அனைவரும் அதிர்ந்து போய் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். அங்கே அரவிந்த் நின்று கொண்டிருந்தான். ஏற்கனவே அந்த ஆட்கள் அவந்திகாவிடமும் நரேனிடமும் அடி வாங்கி கொஞ்சம் சோர்ந்து போய்தான் இருந்தார்கள். அத்தோடு எப்போதும் திடீரென்று ஒரு புது மனிதன், அதுவும் சூப்பர் ஸ்டார் வந்து அவர்கள் எதிரே நிற்கவும் ஒன்றும் புரியாமல் அவர்கள் குழம்பி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய அரவிந்த் அனைவரையும் அடித்து போட்டுவிட்டு அவந்திகாவிடம் விரைந்து ஓடியவன், அவந்திகா, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா இருக்கேல என்றான் பரபரப்பான குரலில். அவன் எவ்வளவு பயந்து போயிருந்தான் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவந்திகாவை காணவில்லை என்று தெரிந்த அந்த நொடியிலிருந்து இப்போது வரை அவனால் மூச்சு கூட விட முடியவில்லை. இங்கு வந்து கண்ணீரோடு அவந்திகாவையும் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த நரேனையும் பார்த்த பிறகுதான் அரவிந்திற்கு என்ன நடந்திருக்கும் என்பது ஓரளவிற்கு புரிந்தது. அவந்திகாவிற்கு எதுவும் ஆகவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அவர்களை நோக்கி ஆயுதங்களோடு வந்து கொண்டிருந்த ஆட்களை பார்த்தான். பின் திரும்பி உடம்பெல்லாம் வியர்வை போல் ரத்தம் வழிந்து கொண்டிருந்த நரேனை பார்த்தான். நரேன், உன்னால சண்டை போட முடியுமா என்றான். மெதுவாக எழுந்து நின்ற நரேன் தன் வாயிலிருந்து ரத்தத்தை கீழே துப்பினான். பின் கண்களில் அனல் தெறிக்க அரவிந்தை பார்த்தவன், யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட என்றான் திமிராக. இந்த பரிதாப நிலையிலும் அவனது திமிர் மட்டும் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியேதான் இருந்தது. அவனை முறைத்து பார்த்த அரவிந்த், உன்னால முடியுமா முடியாதான்னு கேட்டேன். முடியாதுன்னா தேவையில்லாம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் என்றான். நரேனின் கண்கள் சுருங்கியது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றான். அப்பவா
நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுங்களை பலி வாங்கலாம் என்று சொல்லி அரவிந்த் கையை நீட்டவும் நரேனும் அவனோடு கைகோர்த்தான். இப்போது இந்த 2 மாபெரும் ஜாம்பவான்களும் ஒரு பெரிய கோட்டை போல அவந்திகாவிற்கு முன்னால் நின்று அவர்களை நோக்கி வரும் ஆட்களை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா கண் கொட்டாமல் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு புரிந்தது, அரவிந்த் வேண்டுமென்றேதான் நரேனை உசுப்பேற்றி விட்டிருக்கிறான். இந்த ஆட்களை அவனால் தனியாகவே சமாளித்து அவந்திகாவையும் நரேனையும் அங்கிருந்து அழைத்து சென்றிருக்க முடியும். ஆனால் அப்படி மட்டும் அவன் செய்திருந்தால் அது நரேனின் கம்பீரத்திற்கு ஒரு இழுக்காக அமைந்திருக்கும். அவன் வாழ்நாள் முழுவதும் இதை ஒரு அவமானமாக கருதி கொண்டிருப்பான். தன் மனைவிக்காகத்தான் நரேன் இத்தனை அடிகளையும் தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அவனது தன்மானத்தை காத்து அவன் கம்பீரத்திற்கு பங்கம் வந்து விடாமல் காப்பது அரவிந்திற்கு கடமையாக தோன்றியது. அதனால்தான் நரேனையும் அந்த ஆட்களுக்கு எதிராக சண்டையிட அழைத்தான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகா தன் முன் நடந்து கொண்டிருந்த அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள். 5 நிமிடத்தில் அரவிந்தும் நரேனும் சேர்ந்து அங்கு இருந்தவர்களை எல்லாம் துவம்சம் செய்திருந்தார்கள். எப்போதும் கிளைமாக்ஸ் முடிந்து வருவதுதானே தமிழ் சினிமாவில் காட்டப்படும் காவல்துறையினரின் வேலை. அந்த மரபை பின்பற்றி இப்போதும் ஹீரோக்கள் இருவரும் சண்டை போட்டு ரவுடிகளை பறக்க விட்டதும் நிதானமாக அங்கு வந்து சேர்ந்தது போலீஸ் படை. அங்கிருந்த அனைவரையும் பார்த்து அந்த போலீசிற்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பின்பு நரேனும் அரவிந்தும் கை காட்டவும் மறுபேச்சின்றி அவர்கள் அந்த ரவுடிகளின் கையில் விலங்கை மாட்டினார்கள். அந்த போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் நரேனையும் அரவிந்தையும் பார்த்து, சார், என்ன நடந்ததுன்னு நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா என்று விசாரிக்க ஆரம்பிக்கவும், ஃபர்ஸ்ட் நாங்க ஹாஸ்பிட்டல் போகணும் என்றான் அரவிந்த். அதற்கு ஏற்றாற்போல் அங்கு ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தது. அவந்திகா பதற்றத்தில் இருந்ததால் அவள் கால்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் வயிற்றிலும் பெரும் வலி இருந்தது. அரவிந்த் அவள் கையை பிடித்து மெதுவாக ஆம்புலன்ஸிற்குள் ஏற்றினான். அமைதியாக கீழே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்த நரேனை பார்த்தவன், உன்னையும் தூக்கி விட்டாத்த ஏறுவியா என்ன என்று கேட்கவும் அரவிந்தை எரித்து விடுவது போல் கோபமாக பார்த்த நரேன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆம்புலன்ஸில் ஏறி அமர்ந்தான். உள்ளே இருந்து ஒற்றை ட்ராலியை அவந்திகாவிற்கு கொடுத்துவிட்டு நரேன் அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். நரேனின் உடலில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கவும் உள்ளே இருந்த நர்ஸ் வேகமாக நரேனிற்கு முதலுதவி செய்ய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவன் அருகே வந்தார். ஆனால் நரேன் அவரை தடுத்து முதலில் அவந்திகாவிற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய சொன்னான். அந்த நர்ஸ் அவந்திகாவின் அருகே செல்லவும், என்னோட வைஃப் பிரெக்னண்டா இருக்கா, எங்க குழந்தைக்கு ஏதாவது ஆகிருச்சான்னு செக் பண்ணுங்க என்று பரபரத்தான் அரவிந்த். அந்த நர்ஸும் சில அடிப்படை பரிசோதனைகளை செய்துவிட்டு, இப்போதைக்கு குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தாதான் நமக்கு உறுதியா சொல்ல முடியும் என்றார். இதை கேட்டதும் அவந்திகா அரவிந்த் இருவருக்கும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. தங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாது என்று மனதிற்குள் துடித்துக் கொண்டிருந்தார்கள் இருவரும். அதே நேரம் நரேன் ஒன்றும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். ஹாஸ்பிட்டல் வந்தது. அரவிந்த் அவந்திகாவை கீழே இறக்கிவிட்டான். அப்போதும் நரேன் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்கவும், என்ன உன்னையும் இறக்கி விடணுமா என்ன என்றான் அரவிந்த். அப்போதும் அவனிடம் எந்த அசைவும் இல்லாமல் போகவே அவன் அருகே நின்று கொண்டிருந்த நர்ஸ், சார் என்று அவனை உலுக்கினார். அவ்வளவுதான். நரேன் அப்படியே ஒரு பக்கமாக சரிந்து விழுந்தான். அங்கிருந்து அனைவரும் பதறி போனார்கள். சீக்கிரம் சீக்கிரம் யாராவது இங்க வாங்களே என்று நர்ஸ் கத்தவும் வேகமாக ஆட்கள் விரைந்து வந்து நரேனை ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து மருத்துவமனைக்கு உள்ளே அழைத்துச் சென்றார்கள். நரேன் என்று பதறிய அவந்திகாவும் அப்படியே மயக்கம் போட்டு அரவிந்தின் தோளில் சாய்ந்தாள். அடுத்த அரை மணி நேரத்திற்கு பிறகு அவந்திகா கண் விழித்த போது அவள் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாள். அவள் அருகே அரவிந்த் அமர்ந்திருந்தான். அவள் கண் விழித்து சுற்றி முற்றி பார்த்ததும் புன்னகையோடு அவளை பார்த்த டாக்டர், ஒன்னும் இல்ல மிஸ்ஸஸ் அரவிந்த், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். உங்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இதுக்கு மேல நீங்க அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டா அது ரொம்பவே ஆபத்தா போகும்.
உண்மைய சொல்லணும்னா உங்க குழந்தைக்கு ஆயுசு கெட்டின்னு தான் சொல்லணும். இனிமே உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்புதான் என்றார். இப்போதுதான் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் உயிரே மீண்டு வந்தது. அவர்கள் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறது, அது போதும், இனி எதுவும் ஆகாமல் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆறுதலாக அவந்திகாவின் கையை பிடித்த அரவிந்த் அவள் தலையை வருடிவிட்டான். அவ்வளவுதான். அவன் மார்பில் முகம் புதைத்த அவந்திகாவின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய துவங்கியது. அவள் கடத்தப்பட்டதிலிருந்து இப்போது வரை அவள் எவ்வளவு பயந்து போனாள் என்பதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அவளது பயம் மொத்தமும் கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது. அரவிந்தும் அவளை தடுக்க முயற்சிக்கவில்லை. ஒன்னும் இல்ல தியா, எல்லாம் சரியாகிடுச்சு, இனி நாம சந்தோஷமா இருக்கலாம் என்று மெதுவாக அவள் காதில் சொல்லிக் கொண்டிருந்தான். அவள் அழுது முடிக்கும் வரை காத்திருந்தவன் அவள் ஓரளவிற்கு சமாதானமானதும் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை நேராக பார்த்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தும், உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எப்பவும் எதுவும் ஆக நான் விடமாட்டேன், இது சத்தியம் என்றான். அவந்திகா கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். சட்டென ஏதோ நினைவு வந்தவள் போல் அரவிந்தை திரும்பி பார்த்தவள், அரவிந்த், நரேன் நரேன் எப்படி இருக்கான் என்றாள் பதற்றமாக. அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அவந்திகாவிற்காக நரேன் எவ்வளவோ செய்திருக்கிறான் தான். ஆனாலும் அவள் நரேன் மீது அக்கறை கொள்வது அரவிந்திற்கு பொறாமையாக இருந்தது. ஒரு நொடி அமைதியாக இருந்தவன் பின்பு முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் ரோபோ போல, அவன் ஐசியூல இருக்கான், அவனோட மார்பெலும்பு 2 உடைஞ்சு அவனோட லங்ஸ்ல குத்திருச்சான், இப்போதைக்கு டாக்டர்ஸ் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க என்றான். மீண்டும் அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய துவங்கியது. நான் இப்பவே நரேனை பார்க்கணும் என்றாள். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. ஒரு வீல் சேரை எடுத்து வந்து அவந்திகாவை அதில் அமர வைத்தவன் அவளை ஐசியூவிற்கு அழைத்து சென்றான். அங்கு கதவில் இருந்த சிறு ஓட்டை வழியாக பார்த்தபோது டாக்டர்கள் பரபரப்பாக நரேனிற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவந்திகா ஐசியூவிற்கு வெளியே நரேன் ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டான் என்ற செய்திக்காக காத்திருந்தாள். அந்த நேரம் ஐசியூவை நோக்கி நரேனுடைய அப்பாவும் அலீனாவும் பரபரப்பாக ஓடி வந்தார்கள். வந்த வேகத்தில் அந்த கதவின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்த அலீனா, லீடர் லீடர், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல லீடர் என்று கத்த ஆரம்பித்தாள். அங்கே அவந்திகாவை பார்த்த நரேனின் தந்தை அப்படியே உறைந்து நின்றார். அவந்திகா குட்டி, நீயா என்ற வார்த்தை மட்டும்தான் அவர் வாயில் இருந்து வந்தது. கசப்பாக புன்னகைத்த அவந்திகா, அங்கிள் என்றாள். அதற்கு மேல் இருவரும் ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. அங்கே பெருத்த அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்த அலீனா, ஏ அவந்திகா, லீடருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ, எல்லாம் ஒன்னாலதான். அவரு மட்டும் உன்னை காப்பாத்த வரலனா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்றாள். கண்களை சுருக்கி அவளை கோபமாக பார்த்த அவந்திகா நிதானமாக தன்னுடைய வீல் சேரில் இருந்து எழுந்து நின்று அலீனாவின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள். ஒரு நொடி அலீனாவிற்கு அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமும் சுற்றுவது போல் தெரிய ஆரம்பித்தது. அவள் நிதானத்திற்கு வரும் வரை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அவந்திகா, இந்த வார்த்தைய நான் சொல்லணும், நரேனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நீயும் உன் குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க என்றாள் கர்ஜிக்கும் குரலில். அவள் கால் தரையில் இருந்து அசைய மறுப்பது போல் அந்த இடத்தில் ஒரு சிலை போல நின்ற அலீனா அவந்திகாவை கேள்வியாக பார்த்து, அவந்திகா, நீ என்ன சொல்ற என்றாள். அதுவரை அவள் குரலில் இருந்த அதிகாரம் இப்போது முற்றிலும் காணாமல் போயிருந்தது. அலீனா, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. யார் அந்த ஆளுங்களை அனுப்புனதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என் வாயால அது சொல்லணும்னு ஆசைப்படுறியா என்றாள். ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்த அலீனாவின் உடல் நடுங்க தொடங்கியது. அவந்திகா, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நிஜமா எதுவும் புரியல என்றாள். ஓஹோ, உனக்கு புரியலையா? அப்போ உங்க அப்பாவுக்கு தெளிவா புரியும் என்றாள் அவந்திகா. அவளை கடத்தி சீரழிப்பது மட்டுமே நோக்கம் என்று அந்த ஆட்கள் சொல்லிய போதே அவந்திகாவிற்கு அந்த ஆட்களை யார் அனுப்பி இருப்பார்கள் என்று புரிந்தது. ஒன்று அலீனா அனுப்பி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவளுடைய அப்பா பிரபாகரன் அனுப்பி இருக்க வேண்டும் என்று அவள் யூகித்திருந்தாள்.
அதற்கு ஏற்றாற்போல் போலீசில் பிடிப்பட்ட சில ஆட்களும் பிரபாகரனின் பெயரை சொன்னார்கள் என்று அரவிந்த் அவந்திகாவிடம் சொல்லியிருந்தான். அதனால் இப்போது எந்த சந்தேகமும் இன்றி இதை செய்தது பிரபாகரன் தான் என்பதை அவந்திகாவால் அடித்துச் சொல்ல முடிந்தது. அலீனாவை பார்த்து கொண்டிருக்க பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அலீனா, இல்ல, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியல என்று சொல்லிக்கொண்டே வேகமாக அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடினாள். விஷயம் இவ்வளவு தூரம் வரும் என்று அலீனா எதிர்பார்க்கவில்லை. இப்போது அவந்திகா கற்பனையில் சொல்கிறாளா இல்லை ஆதாரத்தோடு சொல்கிறாளா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அது அவளுடைய அப்பாவிற்கு ஆபத்துதான். அதனால் அவள் விரைந்து சென்று அவள் அப்பாவை எச்சரித்தாக வேண்டும். இல்லை என்றால் இது அவள் அப்பாவுடைய முடிவாகிவிடும். பாகம் 567. அலீனா அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடியதும் நம்ப முடியாமல் அவந்திகாவை பார்த்த நரேனின் தந்தை, அவந்திகா, நீ என்னம்மா சொல்ற? அப்படின்னா என்று கேட்கவும் அவருக்கு பதில் சொல்ல அவந்திகா தயாராக இல்லை. அவள் நிதானமாக தன்னுடைய வீல் சேரில் அமர்ந்தாள். அவர் அவளுடைய அப்பா அம்மாவை கொன்று அவளையும் அவள் தம்பியையும் பெரும் அவல நிலைக்கு கொண்டு வந்தவர். இன்று வரை அவள் அப்பா அம்மா மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றம் நீங்கவில்லை. அப்படி இருக்க அவர் மீது எப்படி அவந்திகாவிற்கு பரிதாபம் தோன்றும்? அவருக்கும் இது அனைத்தும் தெரியும் தானே. சிறிது நேரம் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தவர் பிறகு எதுவும் பேசாமல் சென்று ஒரு சேரில் அமர்ந்தார். நரேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ நல்லபடியா சரியாகி வரணும் என்று அவந்திகா கண்களை மூடி நரேனுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது அரவிந்திற்கு நரேன் மீது கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. ஆனால் நரேன் அவந்திகாவின் மீது ஒரு அடி கூட விழவிடாமல் அவளை எப்படி பாதுகாத்தான் என்ற காட்சி அரவிந்தின் மனதில் தோன்றியதுமே அவனுக்குள் இருந்த அந்த பொறாமை உணர்வு மொத்தமும் காணாமல் போனது. நரேனுக்கு எதுவும் ஆகாமல் அவன் பழையபடி சரியாக வேண்டும் என்று அவனும் தன் மனதிற்குள் பிரார்த்திக்க ஆரம்பித்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த ஐசியூவின் கதவு திறக்கப்பட்டது. அவந்திகா வீல் சேரில் இருந்தாலும் அரவிந்தே அவளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதாலும் கொஞ்சம் தாமதமானது. அதற்கு முன்னால் நரேனின் அப்பா வேகமாக ஐசியூவிற்குள் ஓடினார். டாக்டரும் அவரை தடுக்கவில்லை. டாக்டர், என்னோட பையன் எப்படி இருக்கான் என்று அவர் பதற்றமாக கேட்கவும், ஒன்னும் இல்ல சார், ஆபரேஷன் சக்சஸ், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு மிஸ்டர் நரேன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், தொடர்ந்து அவரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் என்றார். கண்டிப்பா கண்டிப்பா, அவன் எத்தனை நாள் வேணாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும். அவனுக்கு ஒன்னும் ஆகாம அவன் குணமானா அதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை என்று சொன்ன நரேனின் அப்பாவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவும் அரவிந்தும் உள்ளே போகவில்லை. வெளியே வந்த டாக்டரிடம், டாக்டர், நரேன் எப்போ கண்ணு முழிப்பான் என்று மட்டும் கேட்டார்கள். அவருக்கு மயக்க மருந்து போட்டதால அவருக்கு கண்ணு முழிக்க இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் என்று டாக்டரிடமிருந்து பதில் வந்தது. நரேன் கண் விழித்து பார்த்தபோது அவன் அருகே அவந்திகா அமர்ந்திருந்தாள். வேகமாக அவளது கையை பிடித்த நரேன், அவந்திகா, உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சா என்றான். உண்மையில் அவந்திகா இந்த நிலையில் அவனிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை என்பதால் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். ஆனால் அவள் அதை பற்றி எதுவும் பேசாமல், நரேன், எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு என்று சொன்ன அவந்திகா நரேனின் கையை உதறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். நரேன் கண் விழித்து விட்டான் என்றதும் தான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. மற்றதை பற்றி அவள் இப்போது கவலைப்பட போவதில்லை. தன்னுடைய அறைக்கு சென்றவள் நிம்மதியாக கண்மூடி தூங்க ஆரம்பித்தாள். அதே நேரம் இங்கே பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு வந்த அலீனா, அப்பா, நீங்க தான் அந்த அவந்திகாவை கொலை பண்ண ஆளுங்களை அனுப்புனீங்களா? அந்த முட்டாளுங்க நல்லா சொதப்பி வச்சுட்டானுங்க. அவந்திகா நல்லாத்தான் இருக்கா, ஆனா நரேன் தான் ரொம்ப மோசமா அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த ஆளுங்க போலீஸ் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்போ என்ன பண்ண போறோம் என்று பதறினாள். அதுவரை கூலாக சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரபாகரன் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சட்டனை எழுந்து நின்று, அந்த முட்டாளுகள என்று தன் வாய்க்குள்ளேயே அந்த ஆட்களை திட்டத் துவங்கினார். அலீனாவின் முகம் வெளிரி போனது. பயத்தில் இங்கும் அங்கும் நடந்தவள்,
அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்போ என்ன பண்ண போறோம் என்று கேட்கவும், நீ ஒன்னும் பயப்படாத அலீனா. அந்த நரேன் குடும்பத்துக்கு நமக்கு எதிரா எதுவும் பண்ண தைரியம் கிடையாது. அவங்க மட்டும் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்கன்னா நான் அந்த அக்கவுண்ட் புக்க போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன். என் கூட சேர்ந்து அவங்களும் தான் ஜெயிலுக்கு வரணும். அப்படி ஒரு நிலைமைய அவங்க தேடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத என்றார். ஆனாலும் அலீனாவின் பதற்றம் அடங்கவில்லை. அப்பா, இப்போ நாம அவங்களை எப்படி சமாளிக்க போறோம் என்று அவள் மீண்டும் கேட்கவும், அட முட்டாள் பொண்ணே, உன் வயித்துல அந்த நரேன் குடும்பத்தோட வாரிசு வளருது. அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே நடந்தார். அப்பா, இப்ப எங்க போறீங்க என்று அலீனா கேட்கவும், ஹாஸ்பிட்டல் போய் நரேனை பார்த்துட்டு வரேன் என்று அவரிடமிருந்து பதில் வந்தது. இங்கு மருத்துவமனையில் அவந்திகா நன்றாக தூங்கி எழுந்திருந்தாள். இப்போது அவளுக்கு அங்கங்கு கொஞ்சம் வலி இருந்தது, லேசாக சோர்வாக இருந்தது. மற்றபடி அவள் முழுமையாக குணமாகி இருந்தாள். ஆனாலும் இன்னும் 2 மாதங்களுக்காவது அவள் பெட் ரெஸ்டில் இருந்தால்தான் குழந்தை அபாய கட்டத்தில் இருந்து மீள முடியும் என்று டாக்டர் அறிவுறுத்தி இருந்தார். அதனால் அவந்திகா ஒவ்வொரு செயலையும் மிகவும் நிதானமாகத்தான் செய்தாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் அரவிந்தே அவளை வீல் சேரில் அமர வைத்து நரேனின் அறைக்கு அழைத்து சென்றான். செல்லும் வழியெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டேதான் சென்றார்கள். ஆனால் நரேன் அறை கதவை திறக்கும் நேரம் அவந்திகாவிற்கு உள்ளிருந்து பிரபாகரின் குரல் கேட்டது. அவள் அரவிந்தை கதவை திறக்க வேண்டாம் என்று சைகை செய்யவும் அரவிந்த் அப்படியே கதவை திறக்காமல் நின்றான். நரேன் தம்பி, உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத நாய்ங்க உங்களை இப்படி காயப்படுத்திட்டானுங்க. அவனுங்கள என் கையாலேயே நான் அடிக்கணும் என்று சொல்லி நிறுத்தியவர், என்னதான் இருந்தாலும் நாம 2 குடும்பமும் நல்ல உறவுல இருக்கோம். இப்ப இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் தேவையா? நீங்க மட்டும் போலீஸ்க்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் என்று இழுத்தார். என்னது, கேஸை வாபஸ் வாங்குவதா? இதை கேட்டதும் அவந்திகா வேகமாக திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்யவும் அவந்திகா தன் உதட்டை அழுந்த கடித்து அமைதியானாள். அரவிந்த் அமைதியாக தன் போனை எடுத்து ரெக்கார்டிங் பட்டனை ஆன் செய்தான். உள்ளே பிரபாகரனின் கோரிக்கைக்கு நரேன் நிதானமாக பதில் சொல்ல ஆரம்பித்தான். அங்கிள், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொசைட்டி சட்ட திட்டங்களால ஆனது. அது எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட சொல்லாம தனிப்பட்ட வகையில டீல் பண்ணிக்க முடியும் என்றான். இதை கேட்டதும் கோபப்பட்ட பிரபாகரன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். நரேன், நான் எதையும் மறைக்க விரும்பல. ஆமா, நான் தான் அந்த ஆளுங்களை அனுப்புனேன். அலீனா இப்போ கர்ப்பமா இருக்கா. ஆனா அந்த குழந்தைக்கு நீ பொறுப்பேத்துக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எல்லாம் நீ அந்த அவந்திகாவுக்காக தானே செஞ்சிட்டு இருக்க. அதான் நான் அந்த அவந்திகாவுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். இது எதுவும் எனக்கு தப்பா தெரியல. ஆனா இந்த விஷயத்த நீ போலீஸ் கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சேனா அப்புறம் நானும் அந்த அக்கவுண்ட் புக்க போலீஸ் கிட்ட கொடுக்க வேண்டி வரும் என்றார். இப்படி நேருக்கு நேராக பிரபாகரன் நரேனை மிரட்டுவது அவந்திகாவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அவள் கண்ணாடி வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். பிரபாகரன் முதுகுதான் அவள் பார்வைக்கு தெரிந்தது என்பதால் அவர் முகத்தில் இருந்த உணர்ச்சியை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நரேனின் முகத்தில் இருந்த உணர்ச்சியை அவளால் பார்க்க முடிந்தது. நரேன் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகையும் நிதானமும் காணாமல் போயிருந்தது. அவன் மிகவும் சீரியஸான முகபாவத்தோடு இருந்தான். இப்போது அவன் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான் என்று அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு புறம் அவனது உயிருக்கு உயிரான காதலி அவந்திகா, மறுபுறம் அவன் தந்தை. அவன் யாரை தேர்ந்தெடுக்க போகிறான் என்று அவந்திகா ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பிறகு அவந்திகாவிற்கு நரேன் மீது இருந்த கோபம் எல்லாம் சுத்தமாக காணாமல் போயிருந்தது. இப்போது அவளுக்கு அவன் மீது ஒரு வகையான இரக்கம்தான் தோன்றியது. ஆனால் இப்போது மட்டும் அவன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிவிட்டால் ஒருபோதும் தான் அவனை மன்னிக்கப் போவதில்லை என்று அவள் தன் மனதில் நினைத்து கொண்டாள். அதே நேரம் உள்ளே இருந்து நரேனின் குரல் கேட்டது. அங்கிள், ஆக்சுவலா இந்த காயெல்லாம் பெருசில்ல, சாதாரண காயம்தான்.
இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க போறதில்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவந்திகாவின் இதயத்தில் கத்தி இறங்கியது போல பெரும் வலி தோன்றியது. அப்படியென்றால் நரேன் கேஸை வாபஸ் வாங்க போகிறான் என்றுதானே அர்த்தம். உள்ளே இந்த வார்த்தைகளை கேட்ட பிரபாகரன் சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தார். ரொம்ப நல்லது மாப்ள, அந்த முட்டாளுங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த காயெல்லாம் சீக்கிரம் சரியாகி திரும்பவும் நீங்க சிங்கம் மாதிரி எழுந்து நடப்பீங்க. நான் இப்பவே வீட்டுக்கு போய் அலீனாவை வந்து உங்களை பாத்துக்க சொல்றேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த நரேன், அங்கிள், நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னைய என்ன பண்ணினாலும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நான் சின்ன காயமா நினைச்சு மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த முறை நீங்க அவந்திகாவை குறி வச்சிருக்கீங்க. சோ உங்களை மன்னிக்கணுமா வேணாமா, அந்த கேஸ வாபஸ் வாங்கணுமா வேணாமான்னு அவந்திகா தான் முடிவு பண்ணணும். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டு பிரபாகரன் மட்டுமல்ல, அவந்திகாவும் அரவிந்தும் கூட அதிர்ந்து போனார்கள். வெளிரிய முகத்தோடு அவந்திகா நரேனை வெறித்து பார்த்தாள். இப்போது நரேன் முகத்தில் அந்த அச்சுறுத்தும் புன்னகை மீண்டும் தோன்றியிருந்தது. நரேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த பெங்களூர்ல அந்த அவந்திகா மாதிரி ஒரு சாதாரண பொண்ண உன்னால சமாளிக்க முடியாதுன்னு என் காதுல பூ சுத்த பாக்குறியா? உனக்கு அந்த கேஸ வாபஸ் வாங்க இஷ்டம் இல்லைன்னு நேரடியா சொல்லு, சும்மா என்ன முட்டாளாக்க பாக்காத என்று சொல்லியவர் நரேனை கூர்ந்து பார்த்தார். நரேனின் முகபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கிள், நான் முன்ன சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். உங்க டார்கெட் அவந்திகா தான். சோ உங்களை தண்டிக்கணுமா மன்னிக்கணுமான்னு அவதான முடிவு பண்ணணும். நான் இதுல தலையிட போறதில்ல என்றான். பிரபாகரன் அதிர்ந்து போனார். நரேன் இவ்வளவு உறுதியாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நரேன், அப்போ என்னை எதுக்க நீ தயாராகிட்டியா என்று அவர் கடுமையான குரலில் கேட்கவும், ஐயோ அங்கிள், இப்பவும் சொல்றேன், நீங்க எனக்கு பண்ணினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. நான் உங்க மேல கேஸ் கொடுக்கவும் போறதில்ல. ஆனா அவந்திகா கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று சொன்னவன் நிதானமாக பெட்டில் படுத்து, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லனா நீங்க கிளம்பலாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்றான். மறுவார்த்தையின்றி கோபமாக வெளியே வந்த பிரபாகரன் கதவிற்கு வெளியே இருந்த அவந்திகாவை பார்த்து அதிர்ந்து போனார். ஆனால் அடுத்த நொடி சற்று நேரத்திற்கு முன்பு இருந்த அந்த கோபமோ அதிர்ச்சியோ துளியும் முகத்தில் தெரியாமல் முகத்தை சோகமாக மாற்றிக்கொண்டவர், அவந்திகாமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பெட்ல அட்மிட் ஆகிருக்கேன்னு கேள்விப்பட்டு இப்ப நான் உன்னைத்தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். ஆனா பாரேன், நீயே வந்துட்ட என்றார். அவந்திகா நம்ப முடியாமல் தன் மாமாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவருக்குள் தான் எத்தனை நடிப்பு திறமை இருந்தது. ஒரு நொடியில் அக்கறையும் கனிவும் பாசமும் கொண்ட மாமாவாக மாறிவிட்டார். உண்மையில் அவரது நடிப்பு திறமைக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அவரை பார்த்து வெறுமையாக புன்னகைத்த அவந்திகா, ஓ அதுக்கென்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்றாள். அப்ப சரிமா, இப்பத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று சொன்னவர் ஒரு நொடி நரேனின் அறையை பார்த்துவிட்டு மீண்டும் அவந்திகாவை பார்த்து, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமாமா என்றார். அவர் அப்படி என்னதான் பேச போகிறார் கேட்க அவந்திகாவும் சரி என்று தலையசைத்தாள். அவந்திகாமா, எனக்கு தெரிஞ்சு நீ யார விரோதிக்க கூடாதோ அவங்கள விரோதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாரேன், அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா நரேனவே இப்படி அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க யாரோ பெரிய கையாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. உன்கிட்ட இப்போ ஆள் பலமும் இல்ல, பணபலமும் இல்ல. அவங்கள எதிர்த்து உன்னால சண்டை போட முடியாது. அந்த ஆளுங்க ஏற்கனவே சாகுற அளவுக்கு அடி வாங்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதவே அவங்களுக்கு கொடுத்த தண்டனையா நினைச்சு விடுறதுதான் நல்லது. நீ மட்டும் இந்த கேஸ இத்தோட விட்டுட்டனா நான் அந்த ஆளுங்க கிட்ட பேசி எதிர்காலத்துல உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட அக்கா பொண்ணு. உனக்காக எந்த வகையான ரிஸ்க் எடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் என்றார். இதையெல்லாம் கேட்ட அவந்திகாவிற்கு குபீர் என்று சிரிப்பு வந்தது. கண்களை சுருக்கி அவளை பார்த்த பிரபாகரன், அவந்திகா ஏன் சிரிக்கிற என்று கேட்கவும், தன்னோட தம்பி இவ்ளோ ஒரு நயவஞ்சகமானவன்னு தெரியாமலேயே எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே, அத நினைச்சுதான் சிரிச்சேன். மாமா, எங்க அம்மா வேணும்னா முட்டாளா இருக்கலாம், ஆனா நானும் அதே மாதிரி முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்.
இந்த விஷயத்த நான் சும்மா விட்டுருவேன்னு நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க என்றாள். கொஞ்சம் அதிர்ந்து போய் அவளை பார்த்த பிரபாகரன், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கவும், மாமா எனக்கு என்ன தெரியுங்கிறத விட நீங்க இவ்ளோ பயப்படுற அளவுக்கு என்ன பண்ணுனீங்கிறது தான் முக்கியம் என்றாள். பிரபாகரன் அப்படியே திகைத்து போய் நின்றார். அப்போதுதான் எதையோ கண்டுபிடித்தவர் போல், அவந்திகா உனக்கு உன்னோட ஞாபகம் எல்லாம் திரும்பி வந்துருச்சா என்றார். அவந்திகா எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், அவந்திகா இந்த கேஸ இத்தோட விற்று, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரே குடும்பம் என்று பிரபாகரன் சொல்லவும் அவர் வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. சத்தமாக சிரித்தவள், என்னது குடும்பமா? இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க மத்தவங்களோட சேர்ந்துகிட்டு உங்க சொந்த குடும்பத்தவே அழிச்சிருப்பீங்களா? குடும்பமா குடும்பம்? எங்க அப்பா அம்மா இறந்தப்போ என்னையும் என் தம்பியையும் எப்படி நடத்துனீங்க? அப்ப தெரியல நம்ம குடும்பம்னு என்று அவந்திகா தன் கோபத்தை எல்லாம் கொட்டி கொண்டிருக்க அவளை கோபமாக முறைத்து பார்த்த பிரபாகரன், நான் செஞ்சதை மட்டும் சொல்ற, ஆனா உங்க தாத்தா செஞ்சது மட்டும் நியாயமா? குத்து கல்லாட்டம் நான் பையன் இருக்கும்போது எல்லா சொத்தையும் உங்க அம்மா மேல எழுதி வச்சுட்டு போனாரே, அது சரியா? அந்த ஆளுதான் லூசுத்தனமா எழுதி வச்சாருனாலும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பெரிய யோக்கியவானுங்க தானே. முறைப்படி சொத்தெல்லாம் பையனுக்கு தான் வரணும்னு எல்லாத்தையும் திருப்பி எனக்கு கொடுத்துருக்கணும்ல. அவங்க பண்ணுனது தப்பில்லைனா நான் அவங்களுக்கு பண்ணுனதும் தப்பில்ல என்று தான் செய்த தவறை நியாயப்படுத்தி கொண்டிருந்தார் பிரபாகரன். ஆனால் அவந்திகாவிற்கு அவர் பேச்சில் ஒரு துளி கூட நியாயம் இருப்பதாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவர் பெரும் ஊதாரியாகவும் தாய் தந்தையை கடைசி நேரத்தில் கூட கவனித்துக் கொள்ளாதவராகவும் இருந்ததால் அவளுடைய தாத்தா அனைத்து சொத்தையும் அவள் அம்மா பெயருக்கு எழுதி வைத்தார். ஆனாலும் அவள் அம்மாவும் அப்பாவும் இறக்கப்பட்டு அவருக்கு நல்லது செய்ததுதான் இவ்வளவு பெரிய வினையாக வளர்ந்து நிற்கிறது. இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகாவிற்கு கடும் கோபம் வந்தது. போதும் மிஸ்டர் பிரபாகரன், இப்ப நடந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு நடந்த கொடூரத்துக்கும் நான் பழி தீர்க்காம விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் அங்கிருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்த பிரபாகரனுக்கு சட்டென ஏதோ ஐடியா தோன்றியது. அவர் தன் போனை எடுத்து அலீனாவிற்கு கால் செய்தார். அலீனா போனை அட்டன் செய்ததும், அலீனா நீ கர்ப்பமா இருக்கிறத சாக்கா வச்சு நரேனோட அப்பா கிட்ட பேச்சு கொடு. அப்படியே அவர்கிட்ட நைஸா பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. ஒருவேளை அவரு கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னா அந்த அக்கவுண்ட் புக்க பத்தி சொல்லு என்றார். ஒருவேளை தான் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நரேன் குடும்பத்தையும் ஜெயிலுக்கு இழுத்துச் செல்வேன் என்று பிரபாகரன் உறுதியாக இருந்தார். பாகம் 569. அந்த அக்கவுண்ட் புக் எரிந்து சாம்பலாவதை பார்த்த அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கூட வற்றிவிட்டது போல் அவள் அப்படியே சிலை போல் ஆனாள். ஆனால் பிறகு நரேன் பேசியது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை. நரேனை கூர்ந்து பார்த்தவள், நரேன் எந்த காலத்திலையும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே அரவிந்த் ஒரு வழியாக நரேனின் நாட்களை எல்லாம் சமாளித்து விட்டு இப்போதுதான் உள்ளே வர தயாராக இருந்தான். அந்த நேரம் வெளியே வந்த அவந்திகா அரவிந்தின் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அரவிந்த், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. என்னால எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியல. எல்லாம் சாம்பலா போயிருச்சு. இனி காலத்துக்கும் எங்க அப்பா அம்மா குற்றவாளியாத்தான் இருப்பாங்க என்று கதறினாள். அவந்திகா சொல்லாமலேயே உள்ளே என்ன நடந்திருக்கும் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, அவந்திகா இப்ப புரிஞ்சுக்கிட்டியா உண்மையிலேயே நரேன் யார காதலிக்கிறாருன்னு? நரேன் என்ன மட்டும்தான் காதலிக்கிறாரு. நானும் நரேனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று அலீனா தொடர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் அவந்திகாவின் காதில் விழவில்லை. அவள் மனம் முழுக்க அந்த அக்கவுண்ட் புக் தான் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அலீனாவின் பேச்சை தாங்க முடியாத அவந்திகா அவளை நிமிர்ந்து பார்த்து, அலீனா நீ ஒரு மாபெரும் முட்டாள். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஒரு நாளும் நான் அந்த அக்கவுண்ட் புக்க நரேன் கிட்ட கொடுத்திருக்க மாட்டேன். கொடுத்திருக்கவே மாட்டேன். எப்பவும் அதை என்ன பாதுகாக்கிற ஒரு ஆயுதமா வச்சுப்பேன்.
என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அலீனாவிற்குள் ஒரு பதற்றம் தோன்றியது. அவளுடைய தந்தையும் இதையே தான் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அந்த அக்கவுண்ட் புக் சாம்பலாகிவிட்டது. அதனால் என்ன, அவர்களது திருமணம்தான் ஊரறிய அறிவிக்கப்பட்டு விட்டதே. இனி நரேனால் எப்படி சொன்ன வாக்கிலிருந்து மீற முடியும்? அத்தோடு அவள் இப்போது கர்ப்பமாக வேறு இருக்கிறாள். கண்டிப்பாக நரேன் அப்படி ஒரு கல் நெஞ்சனாக இருப்பான் என்று அவளுக்கு தோன்றவில்லை. இந்த எண்ணம் தோன்றியதுமே நெஞ்சை நிமிர்த்தி நின்ற அலீனா, அவந்திகா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. இனி எப்பவும் இந்த உலகம் உன்ன மோசடிக்காரனோட பிள்ளைன்னு தான் சொல்லும் என்று சொல்லி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி பளார் என்று ஒரு சத்தம். அவந்திகா அவளை பலமாக அறைந்திருந்தாள். ஆனால் அவந்திகாவின் கையை பிடித்து அவளை அமைதிப்படுத்திய அரவிந்த், அவந்திகா, ரோட்ல நாய் குறைக்குதுன்னா நம்மளும் குறைக்கணும்னு அவசியம் இல்ல என்று சொல்லி அவந்திகாவை அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றான். அவமானத்தில் துடித்து போன அலீனா வேகமாக நரேனின் அறைக்குள் சென்று வேண்டுமென்றே நரேன் அவள் கன்னத்தை பார்க்குமாறு நின்றாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அவள் கன்னத்தை பார்த்த நரேன், அவ உன்னை அடிச்சிட்டாளா என்றான். ஆமா லீடர் என்று அலீனா சோகமாக சொல்லிக் கொண்டிருக்கவும், இவ்ளோ போர்ஸா அடிச்சிருக்கானா? கண்டிப்பா அவளோட கை வலிச்சிருக்கும் தானே என்றான். அலீனா துடித்து போனாள். லீடர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டிய விட உங்களுக்கு அந்த அவந்திகா தான் முக்கியமா போயிட்டாளா என்று அலீனா ஆரம்பிக்கவும், என்னது பொண்டாட்டியா? யார் சொன்னது என்று கேட்டு சத்தமாக சிரித்தான் நரேன். அதிர்ந்து போன அலீனா, லீடர், மீடியால எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி அங்கிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க மாத்தி பேச முடியாது என்றாள். எங்க அப்பா தானே சொன்னாரு, நான் சொல்லலையே என்று நரேன் மிகவும் கூலாக சொல்லவும், அந்த நேரம் உள்ளே வந்த நாகராஜனிடம் அலீனா புலம்ப ஆரம்பித்தாள். அங்கிள், இங்க பாருங்க, நரேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். டேய், என்னடா பேசிட்டு இருக்க என்று நாகராஜன் ஆரம்பிக்கவும், அப்பா, அந்த அக்கவுண்ட் புக்கை எரிச்சாச்சு. இனிமே இவ எதுக்கு நமக்கு என்றான் நரேன். ஆனா அவ வயித்துல உன் குழந்தை வளருதேடா என்று நாகராஜன் கேட்கவும், ஏன் குழந்தையா? என் குழந்தைய சுமக்கிற தகுதி அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ற வார்த்தைகளை கேட்டு அலீனா நாகராஜன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். லீடர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் வயித்துல இருக்க குழந்தை எப்படி போலியாகும் என்று அலீனா கேட்கவும், உன் வயித்துல குழந்தை வளர்றது உண்மைதான். ஆனா அது ஏன் குழந்தைன்னு எப்படி சொல்ற? அது என் குழந்தை இல்லன்னு நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்ற என்றான் நரேன். அலீனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நரேன் அவளை இப்படி கேவலமாக பேசுவான் என்று அவள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அவள் உடல் நடுங்கியது. அவள் கண்கள் கோபத்தில் சிவந்தது. நரேன், நீங்க பாட்டுக்கு எது வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சு பேசாதீங்க. என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களை தவிர வேற யார் கூடவும் இருந்ததில்ல என்றாள். நிதானமாக அவளை பார்த்த நரேனின் முகத்தில் நக்கலான புன்னகை தோன்றியது. இத்தனை வருஷமா நீ படுத்தது என்னோட அசிஸ்டன்ட் ரவி கூட என்றான். இல்ல இல்ல, இல்லவே இல்ல, நீங்க போய் சொல்றீங்க என்று அலீனா பைத்தியம் பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள். நான் என்னைக்காச்சும் உன்னை தொற்றுக்கேனா? யோசிச்சு பாரு. ஏன்னா உன்னை தொடுறது என்ன, உன்னை பார்க்கும் போதே எனக்கு அருவருப்பாத்தான் இருக்கு என்று சொன்ன நரேனின் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அலீனா துடித்து போனாள். அவளது உதடுகள் நடுங்க ஆரம்பித்தது. நரேன் அவளை இந்த அளவிற்கு வெறுப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. பரிதவித்து போனவள் தனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையாக எண்ணி நாகராஜனை திரும்பி பார்த்து, மாமா, அவர் சொல்றது எதுவும் உண்மை இல்ல. இது நரேனோட குழந்தைதான். நீங்க என்ன நம்புங்க, எனக்காக பேசுங்க மாமா என்றாள். வேகமாக அவள் கையை உதறிவிட்ட நாகராஜன், அடச்சி, இத்தனை வருஷமா யார் கூட படுத்தோன்னு கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என் வீட்டு மருமக ஆகணும்னு ஆசைப்படுறியா என்று சொன்னவர் நரேனை பார்த்து, நான் மீடியால அனௌன்ஸ் பண்ணிட்டேன் தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே ரீ அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இந்த கேடு கெட்டவ என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதா? சீச்சி, கண்டவன் பிள்ளையெல்லாம் நம்ம குடும்பத்து வாரிசா வளர்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்றார். ஒரே நொடியில் அனைத்தும் இப்படி மாறும் என்று அலீனா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் துடித்து போனவள் மீண்டும் நாகராஜனின் காலில் விழுந்து, அங்கிள்,
நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு இந்த குழந்தை தானே பிரச்சனை. நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறேன் என்றாள். எது, குழந்தைய அபார்ட் பண்ணிடுறியா? அப்ப மட்டும் நீ சுத்தமானவளா ஆகிடுவியா என்ன? நரேனின் வார்த்தைகளை விட நாகராஜனின் வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்தது. நரேன், பிளீஸ், நீங்க என்னை இப்படி மோசமா நடத்தக்கூடாது. நான் இத்தனை வருஷமா உங்களை தவிர என் மனசுல வேற யாரையும் நினைச்சதில்ல என்று அவள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கவும், பாடிகார்ட்ஸ், இவள் அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளுங்க என்று நரேன் தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான். அடுத்த நொடி உள்ளே விரைந்து வந்த ஆட்கள் அலீனாவின் வாயை பொத்தி அவளை அந்த அறையை விட்டு வெளியே இழுத்துச் சென்றார்கள். நரேன் அங்கிள், நீங்க இப்படி பண்ணக்கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நரேனை தவிர வேற யாரையும் மனசுல கூட நினைச்சு பார்த்ததில்ல என்று அலீனா கதறினாள். ஆனால் அவள் குரலை கேட்கவோ அவள் மீது இரக்கப்படவோ அங்கு யாரும் இல்லை. கத்தி கத்தி பார்த்து ஓய்ந்து போன அலீனாவிற்கு இந்த உலகமே இருண்டு விட்டதை போல் இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் எத்தனை சந்தோஷத்தோடு இருந்தாள். ஆனால் இப்போது அனைத்தும் வெறும் நாடகமாகத்தான் அவளுக்கு தோன்றியது. ஆம், நரேன் நன்றாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவளை ஏமாற்றி இருக்கிறான். அவளது அப்பா இப்போது ஜெயிலில் இருக்கிறார். அந்த அக்கவுண்ட் புக் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதோ இவள் வயிற்றில் வளரும் இந்த குழந்தையும் போலியானது. வேறு என்ன இருக்கிறது? அவ்வளவுதான். அவள் வாழ்க்கையே அவளுக்கு மிகப்பெரிய காமெடியாக தெரிந்தது. தன்னை நினைத்து தானே சிரித்து கொண்டவள் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலை நோக்கி சென்றாள். ஆனால் அவள் மனதில் எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு அணையவில்லை. நரேன், நான் இத்தனை வருஷமா உன் மேல உயிரவே வச்சிருந்தேன். நீ என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்ட. சோ இனிமே நான் உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டேன்னு நீ வருத்தப்படாத. நான் சாகணும்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் கூட சேர்ந்து உன்னையும் நான் சாகடிக்காம விடமாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அதே நேரம் அலீனா அந்த அறையை விட்டு சென்றதும் தன் மகன் அருகே அமர்ந்த நாகராஜன் பாசமாக அவன் தோளில் கை வைத்து, நரேன், அலீனாவுக்கு என்ன குறைச்சல்? இத்தனை வருஷமா அவ உன் கூட இருந்தும் நீ அவளை தொடாம இருந்திருக்கியே, ஏன்பா என்று மிகவும் அக்கறையாக விசாரித்தார். நரேனின் கண்கள் அனலை கக்க ஆரம்பித்தது. நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல என்று எடுத்தெறிந்து பேசினான். அவன் என்ன சொல்கிறான் என்று நாகராஜனிற்கு புரியாதா என்ன? நரேன், நீ இன்னும் நான் உங்க அம்மாவுக்கு பண்ணின துரோகத்தை மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது என்று சொல்லி தன் தலையை குனிந்து கொண்டவர், தப்புதான்ப்பா. அந்த நேரத்துல ஏதோ மூளை குழம்பி போய் ஏதேதோ செஞ்சிட்டேன். ஆனா அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் இது நாள் வரைக்கும் ஒரு பொண்ண கூட தொட்டதில்ல. இந்த வாழ்க்கை முடிஞ்சு மேலோகம் போன அப்புறம் உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட சேரணும், இதுதான் என்னோட ஆசை என்றார். நரேன் அவரை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் முரட்டுத்தனமான ஒரு ஏமாற்றுக்கார தந்தையைத்தான் பார்த்து பழகியிருந்தான். அவனுக்கு இந்த தந்தை மிகவும் விசித்திரமாக தெரிந்தார். அவன் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். நரேன், உனக்கு எப்பவும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் செஞ்ச காரியம் எல்லாம் அப்படி. ஆனா இப்போ நீ எனக்காக அந்த அக்கவுண்ட் புக்கை எரிச்சத என்னோட வாழ்நாள்ல எப்பவும் என்னால மறக்க முடியாது. இனி மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கையவாச்சும் நான் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழ்வேன். ரொம்ப நன்றிப்பா என்று சொல்லி நரேனின் கையில் முகம் புதைத்தவரின் கண்களில் இருந்து சிறு துளி கண்ணீர் வந்து நரேனின் கையை நனைத்தது. நரேனின் உடல் சிலிர்த்து போனது. என்றும் இல்லாத அதிசயமாய் அவன் உணர்ச்சியின் குவியலால் சூழப்பட்டு பேசுவதற்கு வார்த்தைகளின்றி அமர்ந்திருக்கவும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த அவனுடைய தந்தை, நரேன், நீயும் இந்த ரூம்குள்ளவே எவ்வளவு நேரம்தான் உட்கார்ந்திருப்ப? நான் உன்னை வெளியே கார்டனுக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்றார். நரேனும் எதுவும் பேசாமல் தலையசைத்தான். அவனை ஒரு வீல் சேரில் அமர வைத்து நாகராஜன் அவனை வெளியே கார்டனிற்கு அழைத்து சென்றார். நரேன் தன் வாழ்நாளில் முதலாக இப்போதுதான் தன் அப்பாவோடு இவ்வளவு நெருக்கமான நேரத்தை செலவிடுகிறான். ஏதோ எல்கேஜி குழந்தை தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு முதலில் பள்ளிக்கு செல்வது போல் இந்த தருணம் அவனுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. நரேன், நீ இத்தனை வருஷமா அவந்திக்காவ மனசுல நினைச்சிட்டு தான் வேற எந்த பொண்ணுகிட்டையும் நெருங்காம இருந்தேன்னு எனக்கு புரியுது. ஆனா அவந்திக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ அவளுக்காக காத்திருக்க முடியாது. நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கணும்.
என்றார் நாகராஜன். இதை கேட்டதும் நரேனின் கண்கள் சுருங்கியது. ஆனால் அவனுக்கு அவனுடைய தந்தையின் உண்மையான பாசமும் புரிந்தது. இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே வரும்போது அந்த கார்டனுக்கு அருகில் இருந்த ரோட்டிலிருந்து வேகமாக வந்த ஒரு கார் அந்த கார்டனுக்கு வைக்கப்பட்டிருந்த தடுப்பு பலகை மீது பலமாக மோதியது. அப்பா, நம்ம உள்ள போலாம். நல்ல வேளை அந்த கார் நம்ம மேல மோதிருக்கோம் என்று நரேன் சொல்லவும், டே நல்லா பாருடா, அவ்வளோ பெரிய ரோடு இருக்கேல, எந்த முட்டாளாச்சும் இந்த கார்டனுக்குள்ள காரை விடுவானா? காரு ஓட்ட தெரியாம எவனோ கொண்டு வந்து அந்த கட்டையில விட்டுருக்கான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த கார் பலத்த வேகம் எடுத்து அவர்களை நோக்கி முன்னேற துவங்கியது. நரேன் அதிர்ந்து போனான். நரேனால் இப்போது வீல் சேரில் இருந்து அசையக்கூட முடியாது. அந்த கார் அவனை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்தது என்று அவன் நினைத்த அந்த நொடி யாரோ அவனை வேகமாக தள்ளிவிட்டார்கள். அவன் வீல் சேரோடு உருண்டு சென்று அருகில் இருந்த புல் தரையில் விழுந்தான். அதே நேரம் அவனை காப்பாற்றிய அவனுடைய தந்தை மீது கார் பலத்த வேகத்தோடு மோதியிருந்தது. அவரது உடல் சில அடி தூர உயரத்திற்கு மேலே பறந்து பின்பு வந்து கீழே விழுந்தது. நரேன் என்ற வார்த்தைதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தையாக இருந்தது. 2 முறை அவர் உடல் துடித்தது. பின்பு பெரும் நிசப்தத்தோடு அடங்கியது. நரேனை கொல்ல வேண்டும் என்று அதிவேகத்தில் காரை ஓட்டி வந்த அலீனாவும் நாகராஜனை இடித்த வேகத்தில் அருகில் இருந்த சுவரில் மோதி மயக்கம் போட்டாள். இங்கு நரேனிற்குத்தான் என்ன நடந்தது, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. 5 நிமிடம் பித்து பிடித்தவன் போல் அப்படி விழுந்து கிடந்தவன் அப்போதுதான் அனைத்தும் புரிந்தது போல் தன் உடல் நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் வேகமாக எழுந்து ஓடி வந்தான். அவன் தந்தையை சுற்றி இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் கண்கள் திறந்துதான் இருந்தது. ஆனால் அந்த உடலில் எந்தவித அசைவும் இல்லை. நரேனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நடுங்கும் கைகளோடு அவன் தன் தந்தையின் மூக்கில் கை வைத்து பார்த்தான். மூச்சு இல்லை. பயந்து போனவன் 2 அடி பின்னால் சென்று, யாராவது வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வந்து அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க என்று கத்தினான். ஏற்கனவே வெளியே கேட்ட சத்தத்தால் உள்ளிருந்து அனைவரும் வெளியே ஓடி வந்திருந்தார்கள். வேகமாக நரேனிடம் ஓடி வந்த டாக்டர் நாகராஜனை பரிசோதித்து பார்த்துவிட்டு நரேனை பரிதாபமாக பார்த்தவர், சாரி மிஸ்டர் நரேன் என்றார். நரேனால் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. 1 நிமிடத்திற்கு முன்பு தன்னிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர் எப்படி இப்போது உயிருடன் இல்லாமல் இருக்க முடியும்? இல்ல இல்ல அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல என்று அவர் உடலை பிடித்து உலுக்கினான். பெங்களூரையே தன் கண் அசைவில் ஆட்டி வைக்கும் பிசினஸ்மேன் நரேனின் இப்போதைய பரிதாப நிலையை பார்த்த அனைவருக்கும் கண் கலங்கியது. அப்பா, நீங்க மட்டும் எழுந்து வந்துட்டா போதும், நான் உங்களுக்காக எதுவும் செய்யறேன். நீங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன். அப்பா ப்ளீஸ் எழுந்து வாங்கப்பா என்று குழந்தை போல கதறி அழ ஆரம்பித்தான். இப்போதைக்கு அவனுடைய உடைந்த எலும்புகளை பற்றியோ அவன் உடல்நிலையை பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு அவனுடைய அப்பா மட்டும் மீண்டு வந்து விட்டால் போதும் என்றுதான் இருந்தது. இறுதியாக அவன் அருகே வந்த ஒரு டாக்டர், மிஸ்டர் நரேன், உங்க உடல் நிலையும் ரொம்ப மோசமாத்தான் இருக்கு. நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு வாங்க என்றார். ஆனால் அவரை உதறி தள்ளிய நரேன், அப்பா எழுந்திருங்க எழுந்திருங்க என்று தன் தந்தையின் இறந்த உடலை மீண்டும் உழுக்க ஆரம்பித்தான். அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இறுதியாக அவனுக்கு கர்மா என்னும் வார்த்தை நினைவிற்கு வந்தது. அவனுடைய தந்தை அவந்திகாவின் அப்பாவையும் அம்மாவையும் கொன்றார். இந்த விஷயம் போலீசிற்கு தெரிந்தால் அவருக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்பதற்காக அந்த குற்றத்தை மறைக்க நரேன் அந்த அக்கவுண்ட் புக்கை தீக்கு இரையாக்கினான். ஆனால் இந்த சம்பவம் முடிந்து சில மணி நேரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவன் தந்தையின் உயிர் பிரிந்திருந்தது. இதையெல்லாம் யோசித்த நரேன் தன் கைகளில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தான். அந்த நேரம் அங்கு வந்த 2 போலீசார், நரேன் சார், எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தி சில டீடைல்ஸ் வேணும் என்றனர். எனது ஆக்சிடென்டா? இது எப்படி ஆக்சிடென்டா இருக்க முடியும்? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. கோபமாக அந்த போலீஸ்காரர்களை நிமிர்ந்து பார்த்த நரேன், இது ஆக்சிடென்ட் கிடையாது. அலீனா திட்டம் போட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கா. எங்க அப்பா சாவுக்கு நீதி வேணும் என்று கர்ஜித்தான். பாகம் 569. அந்த அக்கவுண்ட் புக் எரிந்து சாம்பலாவதை பார்த்த அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கூட வற்றிவிட்டது போல் அவள் அப்படியே சிலை போல் ஆனாள்.
ஆனால் பிறகு நரேன் பேசியது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை. நரேனை கூர்ந்து பார்த்தவள், நரேன், எந்த காலத்திலையும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். அங்கே அரவிந்த் ஒரு வழியாக நரேனின் நாட்களை எல்லாம் சமாளித்துவிட்டு இப்போதுதான் உள்ளே வர தயாராக இருந்தான். அந்த நேரம் வெளியே வந்த அவந்திகா அரவிந்தின் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அரவிந்த், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. என்னால எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியல. எல்லாம் சாம்பலா போயிருச்சு. இனி காலத்துக்கும் எங்க அப்பா அம்மா குற்றவாளியாத்தான் இருப்பாங்க என்று கதறினாள். அவந்திகா சொல்லாமலேயே உள்ளே என்ன நடந்திருக்கும் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, அவந்திகா, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா உண்மையிலேயே நரேன் யார காதலிக்கிறாருன்னு? நரேன் என்ன மட்டும்தான் காதலிக்கிறாரு. நானும் நரேனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று அலீனா தொடர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் அவந்திகாவின் காதில் விழவில்லை. அவள் மனம் முழுக்க அந்த அக்கவுண்ட் புக் தான் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அலீனாவின் பேச்சை தாங்க முடியாத அவந்திகா அவளை நிமிர்ந்து பார்த்து, அலீனா, நீ ஒரு மாபெரும் முட்டாள். உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஒரு நாளும் நான் அந்த அக்கவுண்ட் புக்க நரேன் கிட்ட கொடுத்திருக்கவே மாட்டேன். எப்பவும் அதை என்ன பாதுகாக்கிற ஒரு ஆயுதமா வச்சுப்பேன் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அலீனாவிற்குள் ஒரு பதற்றம் தோன்றியது. அவளுடைய தந்தையும் இதையே தான் சொல்லி இருந்தார். ஆனால் இப்போது அந்த அக்கவுண்ட் புக் சாம்பலாகிவிட்டது. அதனால் என்ன, அவர்களது திருமணம்தான் ஊரறிய அறிவிக்கப்பட்டு விட்டதே. இனி நரேனால் எப்படி சொன்ன வாக்கிலிருந்து மீற முடியும்? அத்தோடு அவள் இப்போது கர்ப்பமாக வேறு இருக்கிறாள். கண்டிப்பாக நரேன் அப்படி ஒரு கல் நெஞ்சனாக இருப்பான் என்று அவளுக்கு தோன்றவில்லை. இந்த எண்ணம் தோன்றியதுமே நெஞ்சை நிமிர்த்தி நின்ற அலீனா, அவந்திகா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. இனி எப்பவும் இந்த உலகம் உன்ன மோசடிக்காரனோட பிள்ளைன்னு தான் சொல்லும் என்று சொல்லி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி பளார் என்று ஒரு சத்தம். அவந்திகா அவளை பலமாக அறைந்திருந்தாள். ஆனால் அவந்திகாவின் கையை பிடித்து அவளை அமைதிப்படுத்திய அரவிந்த், அவந்திகா, ரோட்ல நாய் குறைக்குதுன்னா நம்மளும் குறைக்கணும்னு அவசியம் இல்ல என்று சொல்லி அவந்திகாவை அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றான். அவமானத்தில் துடித்து போன அலீனா வேகமாக நரேனின் அறைக்குள் சென்று வேண்டுமென்றே நரேன் அவள் கன்னத்தை பார்க்குமாறு நின்றாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அவள் கன்னத்தை பார்த்த நரேன், அவ உன்னை அடிச்சிட்டாளா என்றான். ஆமா லீடர் என்று அலீனா சோகமாக சொல்லிக் கொண்டிருக்கவும், இவ்ளோ போர்ஸா அடிச்சிருக்கானா? கண்டிப்பா அவளோட கை வலிச்சிருக்கும் தானே என்றான். அலீனா துடித்து போனாள். லீடர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டிய விட உங்களுக்கு அந்த அவந்திகா தான் முக்கியமா போயிட்டாளா என்று அலீனா ஆரம்பிக்கவும், என்னது பொண்டாட்டியா? யார் சொன்னது என்று கேட்டு சத்தமாக சிரித்தான் நரேன். அதிர்ந்து போன அலீனா, லீடர், மீடியால எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி அங்கிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க மாத்தி பேச முடியாது என்றாள். எங்க அப்பா தானே சொன்னாரு, நான் சொல்லலையே என்று நரேன் மிகவும் கூலாக சொல்லவும், அந்த நேரம் உள்ளே வந்த நாகராஜனிடம் அலீனா புலம்ப ஆரம்பித்தாள். அங்கிள், இங்க பாருங்க, நரேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். டேய், என்னடா பேசிட்டு இருக்க என்று நாகராஜன் ஆரம்பிக்கவும், அப்பா, அந்த அக்கவுண்ட் புக்கை எரிச்சாச்சு. இனிமே இவ எதுக்கு நமக்கு என்றான் நரேன். ஆனா அவ வயித்துல உன் குழந்தை வளருதேடா என்று நாகராஜன் கேட்கவும், ஏன் குழந்தையா? என் குழந்தைய சுமக்கிற தகுதி அவளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ற வார்த்தைகளை கேட்டு அலீனா நாகராஜன் இருவரும் அதிர்ந்து போனார்கள். லீடர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் வயித்துல இருக்க குழந்தை எப்படி போலியாகும் என்று அலீனா கேட்கவும், உன் வயித்துல குழந்தை வளர்றது உண்மைதான். ஆனா அது ஏன் குழந்தைன்னு எப்படி சொல்ற? அது என் குழந்தை இல்லன்னு நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்ற என்றான் நரேன். அலீனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நரேன் அவளை இப்படி கேவலமாக பேசுவான் என்று அவள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அவள் உடல் நடுங்கியது. அவள் கண்கள் கோபத்தில் சிவந்தது. நரேன், நீங்க பாட்டுக்கு எது வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சு பேசாதீங்க. என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களை தவிர வேற யார் கூடவும் இருந்ததில்ல என்றாள். நிதானமாக அவளை பார்த்த நரேனின் முகத்தில் நக்கலான புன்னகை தோன்றியது.
இத்தனை வருஷமா நீ படுத்தது என்னோட அசிஸ்டன்ட் ரவி கூட என்றான். இல்ல இல்ல இல்லவே இல்ல, நீங்க போய் சொல்றீங்க என்று அலீனா பைத்தியம் பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள். நான் என்னைக்காச்சும் உன்னை தொற்றுக்கேனா யோசிச்சு பாரு. ஏன்னா உன்னை தொடுறது என்ன, உன்னை பார்க்கும் போதே எனக்கு அருவருப்பாத்தான் இருக்கு என்று சொன்ன நரேனின் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அலீனா துடித்து போனாள். அவளது உதடுகள் நடுங்க ஆரம்பித்தது. நரேன் அவளை இந்த அளவிற்கு வெறுப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. பரிதவித்து போனவள் தனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையாக எண்ணி நாகராஜனை திரும்பி பார்த்து, மாமா, அவர் சொல்றது எதுவும் உண்மை இல்ல, இது நரேனோட குழந்தைதான், நீங்க என்ன நம்புங்க, எனக்காக பேசுங்க மாமா என்றாள். வேகமாக அவள் கையை உதறிவிட்ட நாகராஜன், அடச்சி, இத்தனை வருஷமா யார் கூட படுத்தோன்னு கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் என் வீட்டு மருமக ஆகணும்னு ஆசைப்படுறியா என்று சொன்னவர் நரேனை பார்த்து, நான் மீடியால அனௌன்ஸ் பண்ணிட்டேன் தான், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இப்பவே ரீ அனௌன்ஸ் பண்ணிடுறேன், இந்த கேடு கெட்டவ என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதா? சீச்சி, கண்டவன் பிள்ளையெல்லாம் நம்ம குடும்பத்து வாரிசா வளர்றத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்றார். ஒரே நொடியில் அனைத்தும் இப்படி மாறும் என்று அலீனா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் துடித்து போனவள் மீண்டும் நாகராஜனின் காலில் விழுந்து, அங்கிள், நீங்க இப்படி பேசக்கூடாது, உங்களுக்கு இந்த குழந்தை தானே பிரச்சனை, நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறேன் என்றாள். எது, குழந்தைய அபார்ட் பண்ணிடுறியா? அப்ப மட்டும் நீ சுத்தமானவளா ஆகிடுவியா என்ன? நரேனின் வார்த்தைகளை விட நாகராஜனின் வார்த்தைகள் அவளை குத்தி கிழித்தது. நரேன், பிளீஸ், நீங்க என்னை இப்படி மோசமா நடத்தக்கூடாது, நான் இத்தனை வருஷமா உங்களை தவிர என் மனசுல வேற யாரையும் நினைச்சதில்ல என்று அவள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கவும், பாடிகார்ட்ஸ், இவள் அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளுங்க என்று நரேன் தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான். அடுத்த நொடி உள்ளே விரைந்து வந்த ஆட்கள் அலீனாவின் வாயை பொத்தி அவளை அந்த அறையை விட்டு வெளியே இழுத்துச் சென்றார்கள். நரேன், அங்கிள், நீங்க இப்படி பண்ண கூடாது, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நரேனை தவிர வேற யாரையும் மனசுல கூட நினைச்சு பார்த்ததில்ல என்று அலீனா கதறினாள். ஆனால் அவள் குரலை கேட்கவோ அவள் மீது இரக்கப்படவோ அங்கு யாரும் இல்லை. கத்தி கத்தி பார்த்து ஓய்ந்து போன அலீனாவிற்கு இந்த உலகமே இருண்டு விட்டதை போல் இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் எத்தனை சந்தோஷத்தோடு இருந்தாள். ஆனால் இப்போது அனைத்தும் வெறும் நாடகமாகத்தான் அவளுக்கு தோன்றியது. ஆம், நரேன் நன்றாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அவளை ஏமாற்றி இருக்கிறான். அவளது அப்பா இப்போது ஜெயிலில் இருக்கிறார். அந்த அக்கவுண்ட் புக் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதோ இவள் வயிற்றில் வளரும் இந்த குழந்தையும் போலியானது. வேறு என்ன இருக்கிறது? அவ்வளவுதான். அவள் வாழ்க்கையே அவளுக்கு மிகப்பெரிய காமெடியாக தெரிந்தது. தன்னை நினைத்து தானே சிரித்து கொண்டவள் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலை நோக்கி சென்றாள். ஆனால் அவள் மனதில் எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு அணையவில்லை. நரேன், நான் இத்தனை வருஷமா உன் மேல உயிரவே வச்சிருந்தேன். நீ என்ன நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்ட. சோ இனிமே நான் உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டேன்னு நீ வருத்தப்படாத. நான் சாகணும்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என் கூட சேர்ந்து உன்னையும் நான் சாகடிக்காம விடமாட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அதே நேரம் அலீனா அந்த அறையை விட்டு சென்றதும் தன் மகன் அருகே அமர்ந்த நாகராஜன் பாசமாக அவன் தோளில் கை வைத்து, நரேன், அலீனாவுக்கு என்ன குறைச்சல்? இத்தனை வருஷமா அவ உன் கூட இருந்தும் நீ அவளை தொடாம இருந்திருக்கியே, ஏன்பா என்று மிகவும் அக்கறையாக விசாரித்தார். நரேனின் கண்கள் அனலை கக்க ஆரம்பித்தது. நான் ஒன்னும் உங்கள மாதிரி இல்ல என்று எடுத்தெறிந்து பேசினான். அவன் என்ன சொல்கிறான் என்று நாகராஜனிற்கு புரியாதா என்ன? நரேன், நீ இன்னும் நான் உங்க அம்மாவுக்கு பண்ணின துரோகத்தை மறக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது என்று சொல்லி தன் தலையை குனிந்து கொண்டவர், தப்புதான்ப்பா, அந்த நேரத்துல ஏதோ மூள குழம்பி போய் ஏதேதோ செஞ்சிட்டேன், ஆனா அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சிட்டேன்பா. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் இது நாள் வரைக்கும் ஒரு பொண்ண கூட தொட்டதில்ல. இந்த வாழ்க்கை முடிஞ்சு மேலோகம் போன அப்புறம் உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட சேரணும், இதுதான் என்னோட ஆசை என்றார். நரேன் அவரை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் முரட்டுத்தனமான ஒரு ஏமாற்றுக்கார தந்தையைத்தான் பார்த்து பழகியிருந்தான். அவனுக்கு இந்த தந்தை மிகவும் விசித்திரமாக தெரிந்தார். அவன் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். நரேன்,
உனக்கு எப்பவும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் செஞ்ச காரியம் எல்லாம் அப்படி. ஆனா இப்போ நீ எனக்காக அந்த அக்கவுண்ட் புக்கை எரிச்சத என்னோட வாழ்நாள்ல எப்பவும் என்னால மறக்க முடியாது. இனி மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கையவாச்சும் நான் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழ்வேன். ரொம்ப நன்றிப்பா என்று சொல்லி நரேனின் கையில் முகம் புதைத்தவரின் கண்களில் இருந்து சிறு துளி கண்ணீர் வந்து நரேனின் கையை நனைத்தது. நரேனின் உடல் சிலிர்த்து போனது. என்றும் இல்லாத அதிசயமாய் அவன் உணர்ச்சியின் குவியலால் சூழப்பட்டு பேசுவதற்கு வார்த்தைகளின்றி அமர்ந்திருக்கவும் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த அவனுடைய தந்தை, நரேன், நீயும் இந்த ரூம்குள்ளவே எவ்வளவு நேரம்தான் உட்கார்ந்திருப்ப? நான் உன்னை வெளியே கார்டனுக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்றார். நரேனும் எதுவும் பேசாமல் தலையசைத்தான். அவனை ஒரு வீல் சேரில் அமர வைத்து நாகராஜன் அவனை வெளியே கார்டனிற்கு அழைத்து சென்றார். நரேன் தன் வாழ்நாளில் முதலாக இப்போதுதான் தன் அப்பாவோடு இவ்வளவு நெருக்கமான நேரத்தை செலவிடுகிறான். ஏதோ எல்கேஜி குழந்தை தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு முதலில் பள்ளிக்கு செல்வது போல் இந்த தருணம் அவனுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. நரேன், நீ இத்தனை வருஷமா அவந்திக்காவ மனசுல நினைச்சிட்டு தான் வேற எந்த பொண்ணுகிட்டையும் நெருங்காம இருந்தேன்னு எனக்கு புரியுது. ஆனா அவந்திக்காவுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ அவளுக்காக காத்திருக்க முடியாது. நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கணும் என்றார் நாகராஜன். இதை கேட்டதும் நரேனின் கண்கள் சுருங்கியது. ஆனால் அவனுக்கு அவனுடைய தந்தையின் உண்மையான பாசமும் புரிந்தது. இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே வரும்போது அந்த கார்டனுக்கு அருகில் இருந்த ரோட்டில் இருந்து வேகமாக வந்த ஒரு கார் அந்த கார்டனுக்கு வைக்கப்பட்டிருந்த தடுப்பு பலகை மீது பலமாக மோதியது. அப்பா, நம்ம உள்ள போலாம். நல்ல வேளை அந்த கார் நம்ம மேல மோதிருக்கோம் என்று நரேன் சொல்லவும், டே நல்லா பாருடா, அவ்வளோ பெரிய ரோடு இருக்கையில எந்த முட்டாளாச்சும் இந்த கார்டனுக்குள்ள காரை விடுவானா? காரு ஓட்ட தெரியாம எவனோ கொண்டு வந்து அந்த கட்டையில விட்டுருக்கான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த கார் பலத்த வேகம் எடுத்து அவர்களை நோக்கி முன்னேற துவங்கியது. நரேன் அதிர்ந்து போனான். நரேனால் இப்போது வீல் சேரில் இருந்து அசையக்கூட முடியாது. அந்த கார் அவனை நோக்கித்தான் வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்தது என்று அவன் நினைத்த அந்த நொடி யாரோ அவனை வேகமாக தள்ளிவிட்டார்கள். அவன் வீல் சேரோடு உருண்டு சென்று அருகில் இருந்த புல் தரையில் விழுந்தான். அதே நேரம் அவனை காப்பாற்றிய அவனுடைய தந்தை மீது கார் பலத்த வேகத்தோடு மோதியிருந்தது. அவரது உடல் சில அடி தூர உயரத்திற்கு மேலே பறந்து பின்பு வந்து கீழே விழுந்தது. நரேன் என்ற வார்த்தைதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தையாக இருந்தது. 2 முறை அவர் உடல் துடித்தது. பின்பு பெரும் நிசப்தத்தோடு அடங்கியது. நரேனை கொல்ல வேண்டும் என்று அதிவேகத்தில் காரை ஓட்டி வந்த அலீனாவும் நாகராஜனை இடித்த வேகத்தில் அருகில் இருந்த சுவரில் மோதி மயக்கம் போட்டாள். இங்கு நரேனிற்குத்தான் என்ன நடந்தது, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. 5 நிமிடம் பித்து பிடித்தவன் போல் அப்படி விழுந்து கிடந்தவன் அப்போதுதான் அனைத்தும் புரிந்தது போல் தன் உடல் நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் வேகமாக எழுந்து ஓடி வந்தான். அவன் தந்தையை சுற்றி இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் கண்கள் திறந்துதான் இருந்தது. ஆனால் அந்த உடலில் எந்தவித அசைவும் இல்லை. நரேனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நடுங்கும் கைகளோடு அவன் தன் தந்தையின் மூக்கில் கை வைத்து பார்த்தான். மூச்சு இல்லை. பயந்து போனவன் 2 அடி பின்னால் சென்று, யாராவது வாங்க, சீக்கிரம் வந்து அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க என்று கத்தினான். ஏற்கனவே வெளியே கேட்ட சத்தத்தால் உள்ளிருந்து அனைவரும் வெளியே ஓடி வந்திருந்தார்கள். வேகமாக நரேனிடம் ஓடி வந்த டாக்டர் நாகராஜனை பரிசோதித்து பார்த்துவிட்டு நரேனை பரிதாபமாக பார்த்தவர், சாரி மிஸ்டர் நரேன் என்றார். நரேனால் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. 1 நிமிடத்திற்கு முன்பு தன்னிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர் எப்படி இப்போது உயிருடன் இல்லாமல் இருக்க முடியும்? இல்ல அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல என்று அவர் உடலை பிடித்து உலுக்கினான். பெங்களூரையே தன் கண் அசைவில் ஆட்டி வைக்கும் பிசினஸ்மேன் நரேனின் இப்போதைய பரிதாப நிலையை பார்த்த அனைவருக்கும் கண் கலங்கியது. அப்பா, நீங்க மட்டும் எழுந்து வந்துட்டா போதும். நான் உங்களுக்காக எதுவும் செய்யறேன். நீங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன். அப்பா ப்ளீஸ் எழுந்து வாங்கப்பா என்று குழந்தை போல கதறி அழ ஆரம்பித்தான்.
இப்போதைக்கு அவனுடைய உடைந்த எலும்புகளை பற்றியோ அவன் உடல்நிலையை பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு அவனுடைய அப்பா மட்டும் மீண்டு வந்து விட்டால் போதும் என்றுதான் இருந்தது. இறுதியாக அவன் அருகே வந்த ஒரு டாக்டர், மிஸ்டர் நரேன், உங்க உடல்நிலையும் ரொம்ப மோசமாத்தான் இருக்கு. நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு வாங்க என்றார். ஆனால் அவரை உதறி தள்ளிய நரேன், அப்பா எழுந்திருங்க எழுந்திருங்க என்று தன் தந்தையின் இறந்த உடலை மீண்டும் உழுக்க ஆரம்பித்தான். அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இறுதியாக அவனுக்கு கர்மா என்னும் வார்த்தை நினைவிற்கு வந்தது. அவனுடைய தந்தை அவந்திகாவின் அப்பாவையும் அம்மாவையும் கொன்றார். இந்த விஷயம் போலீசிற்கு தெரிந்தால் அவருக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்பதற்காக அந்த குற்றத்தை மறைக்க நரேன் அந்த அக்கவுண்ட் புக்கை தீக்கு இரையாக்கினான். ஆனால் இந்த சம்பவம் முடிந்து சில மணி நேரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அவன் தந்தையின் உயிர் பிரிந்திருந்தது. இதையெல்லாம் யோசித்த நரேன் தன் கைகளில் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தான். அந்த நேரம் அங்கு வந்த 2 போலீசார், நரேன் சார், எங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தி சில டீடைல்ஸ் வேணும் என்றனர். எனது ஆக்சிடென்டா? இது எப்படி ஆக்சிடென்டா இருக்க முடியும்? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. கோபமாக அந்த போலீஸ்காரர்களை நிமிர்ந்து பார்த்த நரேன், இது ஆக்சிடென்ட் கிடையாது. அலீனா திட்டம் போட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கா. எங்க அப்பா சாவுக்கு நீதி வேணும் என்று கர்ஜித்தான். பாகம் 570. அந்த அக்கவுண்ட் புக் எரிக்கப்பட்ட சோகத்தில் அவந்திகா இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தவள் விடியற் காலையில்தான் தூங்க ஆரம்பித்தாள். தூங்கி எழுந்ததும் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. நிதானமாக அவள் தன் போனை எடுத்து நியூஸ் பார்த்த போதுதான் நாகராஜன் இறந்த செய்தியே அவளுக்கு தெரிந்தது. அதிர்ந்து போன அவந்திகா அரவிந்தை தேடினாள். கீழே அவந்திகாவிற்காக சூப் தயார் செய்து கொண்டிருந்த அரவிந்த் சத்தம் கேட்கவும் வேகமாக மேலே ஓடினான். அரவிந்த், இது இது இந்த நியூஸ்ல போட்டிருக்கிறது என்று அவள் பதறவும் நிதானமாக அவளை மெத்தையில் அமர வைத்து ஆறுதல் படுத்திய அரவிந்த், ஆமா அவந்திகா, இதுல போட்டிருக்கிறது உண்மைதான் என்றான். ஆனா அரவிந்த், இது எப்படி என்று கேட்ட அவந்திகாவின் கண்கள் கலங்கி இருந்தது. அவந்திகா, இந்த உலகத்துல நம்மளையும் மீறின ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது. அந்த அக்கவுண்ட் புக்க அழிச்சிட்டா நிம்மதியா இருந்துடலாம், தண்டனையில இருந்து தப்பிச்சிடலான்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா பாரு, அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா குற்றம் இல்லாதவங்க நிரூபிக்க முடியலதான். ஆனா அந்த குற்றம் செஞ்சவனுக்கு இப்போ தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ இத நினைச்சு கவலைப்பட்டு இருக்க போறியா அவந்திகா என்றான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா, இல்ல அரவிந்த், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணினேன். ஆனா இப்போ அந்த நாகராஜனுக்கே தண்டனை கிடைச்சிட்ட அப்புறம் நான் அந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட போறதில்ல என்றாள். நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் அவளை தன் தோளில் சாய்த்து அவள் தலையை வருடிவிட்டு கொண்டிருந்த அரவிந்த், அவந்திகா, இன்னும் 3 நாள்ல நாகராஜனோட இறுதிச் சடங்கு நடக்குது. நீ அதுல கலந்துக்கணுமா என்றான். அவந்திகா ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. கண்டிப்பா அரவிந்த், நரேனுக்காக நாம போகணும். உண்மையில அவன் பாவம் என்றாள். நாட்கள் நொடிகளாக கடந்தது. 3 நாட்களுக்கு பிறகு நாகராஜனிற்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. அங்கு பெரும் கூட்டம் கூடியிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஏதேதோ நோக்கம் இருந்தது. ஆனால் உண்மையில் அங்கு நரேனுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை. தனியாக மிகவும் பரிதாபமாக அமர்ந்திருந்தான் நரேன். அவன் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை இல்லை. இந்த உலகையே வெறுத்தவன் போல் பெரும் விரக்தி தெரிந்தது. அங்கு அவந்திகாவை பார்த்ததும் ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவனை பிடித்து கொண்டது. அவந்திகா என்று சொன்னவனால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆதரவாக அவன் கையை பிடித்த அவந்திகா, நரேன், தைரியமா இரு, நீ கவலைப்பட்டா மட்டும் அங்கிள் திரும்பி வந்துட மாட்டாரு என்று சொன்னவள் நாகராஜனிற்கு தன் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக உள்ளே சென்றாள். வெளியே நரேனின் அருகே நின்ற அரவிந்த் மிகவும் மெல்லிய குரலில், நரேன், உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வா இல்லையா என்றான். நரேன் அவனை நிமிர்ந்து பார்க்கவும், இத்தனை வருஷமா அவந்திகா அவங்க அப்பா அம்மா பேரை சரி பண்ணத்தான் போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் அவ கண்ணு முன்னால அந்த அக்கவுண்ட் புக்கை எரிச்சிருக்க. அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூடவா இல்ல உனக்கு என்றான். இல்ல என்று சட்டென நரேனிடமிருந்து பதில் வந்தது. எங்க அப்பா நல்லவர் இல்லதான், ஆனா அவர் எங்க அப்பா. ஒரு பையனா நான் பண்ணுனது சரின்னு தான் எனக்கு தோணுது என்றான்.
அப்போ சரி, அவந்திகா அவ வாழ்நாள்ல எப்பவும் உன்னை மன்னிக்க மாட்டா. நானும் அவந்திகாவும் சென்னை போறோம், எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம் என்று அரவிந்த் சொல்லவும் நரேனின் இதயத்தில் ஒரு பெரும் வலி தோன்றியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அடுத்த சில நாட்கள் பெங்களூரில் தங்கி இருந்த அரவிந்தும் அவந்திகாவும் அவளுடைய உடல்நிலை பயணம் செய்ய ஏற்றதாக மாறியதும் சென்னை கிளம்ப தயாரானார்கள். அந்த இறுதிச் சடங்கிற்கு சென்று வந்த பின்னர் அவந்திகா நரேனிடம் எதுவும் பேசவில்லை. நரேனும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை. ஆனால் அவந்திகா நரேன் தொடர்பான ஒவ்வொரு செய்தியையும் தொடர்ந்து தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அரவிந்திற்கு நன்றாக தெரியும். நரேனுடைய அப்பா திடீரென்று இறந்து விட்டதால் அவர்களுடைய குடும்ப பிசினஸில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட துவங்கி இருந்தது. அத்தோடு அவர் இறப்பதற்கு முன்னால் நரேனிற்கும் அலீனாவிற்கும் திருமணம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிந்ததுமே போலீஸ் அலீனாவை அரெஸ்ட் செய்தார்கள். நரேனின் தலையீடால் அந்த கேஸ் விரைவாக விசாரிக்கப்பட்டு அடுத்த 2 நாட்களிலேயே அலீனாவிற்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அதனால் இப்போது நாகராஜன் அறிவித்திருந்தபடி இந்த திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா என்று அனைவரும் பரபரப்பாக பேச ஆரம்பித்திருந்தார்கள். இந்த நியூஸை எல்லாம் படித்த அவந்திகா ஓயாத அரவிந்திடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கேட்ட அரவிந்திற்கு கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொல்லி அவளை திசை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்படித்தான் இப்போதும். அவந்திகா, நாளைக்கு அம்மாவோட பர்த்டே, சோ நம்ம நாளைக்கு சென்னை போய் அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றான். அவந்திகாவின் கண்கள் மின்னியது. அரவிந்த், நாளைக்கு அம்மாவோட பர்த்டேவா? நீங்க இத முன்னவே சொல்ல மாட்டீங்களா? நான் எதுவும் கிஃப்ட் வாங்கல, வாங்க நம்ம போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம் என்று அவள் சொல்லவும் அவளை இழுத்து அணைத்து அவள் கண்களை கூர்ந்து பார்த்த அரவிந்த், அதுதான் 3 மாசத்துக்கு முன்னவே நான் கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேனே என்று சொல்லி அவந்திகாவின் வயிற்றை தொட்டான். அவந்திகாவின் முகம் சிவந்து போனது. சீ அரவிந்த், இதுக்குத்தான் நீங்க இவ்ளோ நாள் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாம இருந்தீங்களா என்றாள். அரவிந்தும் மெதுவாக தலையசைத்தான். அன்றைய நாள் விரைவாக கழிந்தது. மறுநாள் காலை சுதா ஆண்டியிடம் பிரியாவிடை பெற்று அதன் பின் அவர்கள் சென்னை கிளம்பினார்கள். அவர்களை ஏர்போர்ட்டில் இருந்து அழைத்துச் செல்ல அர்ஜுன் தான் வந்திருந்தான். அவந்திகாவை மேலிருந்து கீழாக ஒரு முறை பார்த்த அர்ஜுன், அண்ணி, 2-3 மாசம்தான் நான் உங்களை பார்க்காம இருந்தேன், ஆனா நீங்க அதுக்குள்ள இவ்ளோ வெயிட் போட்டுட்டீங்க என்றான். அப்போதும் அவந்திகாவின் முகம் சிவந்து போனது. உண்மையில் அவள் எடை கூடிவிட்டாள் என்று சொன்னதற்கு அவள் கோபப்பட்டிருக்கத்தான் வேண்டும். ஆனால் எதற்காக அவள் வெட்கப்படுகிறாள் என்று தெரியாமல் முழித்துக் கொண்டே அர்ஜுன் காரை ஸ்டார்ட் செய்தான். காருக்குள் அமர்ந்த அவந்திகா சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்பு மெல்லிய குரலில், அர்ஜுன், நயானா எப்படி இருக்கா என்றாள். அர்ஜுனிடமிருந்து உற்சாகமாக பதில் வந்தது. நயானா நல்லா இருக்கா அண்ணி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்து நானும் நயானாவும் அம்மா வீட்டுலதான் இருக்கோம். அவ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா அண்ணி என்றான். அவந்திகாவிற்கு அர்ஜுனே ஒரு புது மனிதனாகத்தான் தெரிந்தான். இதற்கு முன்னர் விளையாட்டுத்தனமாக ஒரு குழந்தை போல இருந்தவன் இப்போது சட்டென வளர்ந்து விட்டது போல் தெரிந்தான். அவள் கெஞ்சி கேட்டாலும் அண்ணி என்று அழைக்காதவன் இப்போது வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி என்று அழைப்பதை கேட்கவே அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. அவர்கள் வீட்டிற்குள் சென்ற போது மாதவியும் நயானாவும் ஹாலிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவந்திகாவை பார்த்த அடுத்த நொடி வேகமாக எழுந்து வாசலுக்கு ஓடி வந்த நயானா, அவந்திகா அக்கா என்று சொல்லி அவளை கட்டிக்கொண்டாள். மாதவியும் அவள் அருகே ஓடி வந்து, பொம்மி, நீ வந்துட்டியா? இப்பத்தான் இந்த வீட்டுக்கே ஒரு கலகலப்பு வந்திருக்கு என்றாள். அவளை தொடர்ந்து அங்கு வந்த மரியாவும், அவந்திகா அம்மா, உங்களை காணாம நாங்க எல்லாரும் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா என்று பேச ஆரம்பித்தாள். பாவப்பட்ட ஜீவன் அந்த அரவிந்தும் பல நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். ஆனால் அவனை அங்கு கண்டு கொள்ள ஒரு கொசு கூட இல்லை. அனைவரும் அவந்திகாவைத்தான் விழுந்து விழுந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நானும் இங்கதாண்டா இருக்கேன் என்பது போல் பார்த்து கொண்டிருந்த அரவிந்தை பார்க்க அர்ஜுனிற்கு சிரிப்புதான் வந்தது. ஒரு கட்டத்தில் அவனுக்குள் லேசான பொறாமை உணர்வு எட்டி பார்க்கவும், அம்மா அம்மா, நானும் இப்பத்தான் வீட்டுக்கு வந்தேன் என்றான். அவன் 4-5 முறை கூப்பிடும் வரை கண்டு கொள்ளாமல் இருந்த மாதவி பிறகு நிதானமான குரலில், இப்ப என்னடா சும்மா அம்மா அம்மான்னு, என்ன வேணும் உனக்கு என்றாள்.
அரவிந்தின் முகம் உர்ரென்று மாறியது. ஏதோ ஒரு ரோபோவை போல. ஹாப்பி பர்த்டேமா என்றான். அப்போதுதான் நினைவு வந்தவளாய் அவந்திக்காவும் ஹாப்பி பர்த்டே அத்தை என்று சொல்லவும் அதுவரை சாதாரணமாக இருந்த மாதவி இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவர்கள் இருவரையும் பொய்க்கோபத்தோடு பார்த்தவள், ஓஹோ, வெறும் கைய வீசிட்டு தான் 2 பேரும் பர்த்டே விஷ் சொல்வீங்களா? பொம்மிய நான் மன்னிச்சு விட்டுறேன். ஏன்னா என் பொம்மி வீட்டுக்கு வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். ஆனா நீ என் கண்ணு முன்ன வராத, போடா என்றாள். நான் கிஃப்ட் கொண்டு வரலன்னு யார் சொன்னது? வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் என்று அவன் கண்ணடித்து சொல்லவும் சட்டென அவந்திக்காவின் முகம் சிவந்தது. அவளை அறியாமல் அவள் கைகள் அவள் வயிற்றை தொட்டது. மாதவியும் அர்ஜுனும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க கற்பூரம் போல் சட்டென புரிந்து கொண்ட நயானா அவந்திக்காவின் வயிற்றில் கை வைத்து, கங்க்ராட்ஸ் அவந்திகாக்கா, இப்போ எத்தனை மாசம் என்றாள். அவந்திகா வாயால் பதில் சொல்லவில்லை, கைகளால் 3 என்று காட்டினாள். அவ்வளவுதான். மாதவியை கையில் பிடிக்க முடியவில்லை. பொம்மி, என்னம்மா நீ நின்னுட்டு இருக்க? உட்காரு. மரியா, ஓடு, இப்பவே ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வா. பொம்மி, இவ்ளோ தூரம் பிளைட்ல டிராவல் பண்ணி வந்தது உனக்கு முதுகு எதுவும் வலிக்குதா என்று மூச்சு விடாமல் கேட்க ஆரம்பித்தாள். தர்ம சங்கடமாக நெளிந்த அவந்திகா, அத்தை, நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல என்றாள். அதற்குள்ளாக நயானா கிச்சனுக்குள் இருந்து சுட சுட சூப்பை எடுத்து வந்து அவந்திகாவிற்கு கொடுத்தாள். இந்த காட்சியை பார்த்த அர்ஜுனிற்கும் கொஞ்சம் பொறாமை எட்டி பார்க்க ஆரம்பித்தது. பரிதாபமான அந்த ஆண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மகிழ்ச்சியான அந்த தருணத்தை இடைமறிக்குமாறு அரவிந்தின் போன் அலறியது. சம்பத் தான் போன் செய்திருந்தான். அரவிந்த் போனை அட்டன் செய்யவும் மிகவும் பரபரப்பான குரலில், சார், நியூஸ் பாத்தீங்களா? நரேன் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இப்போ அது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் அந்த நியூஸ பாருங்க என்று பரபரத்தான். அரவிந்தின் புருவங்கள் முடிச்சிட்டது. அவன் வேகமாக ஹாலில் இருந்த டிவியை ஆன் செய்தான். அனைத்து நியூஸ் சேனலிலும் நரேனின் நேரலை தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றே பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். சார், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் இப்போ வந்து இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றீங்க என்று ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கவும், 9 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த ஜெர்ரி பில்டிங் ப்ராஜெக்ட்ல எங்க அப்பா தான் ஸ்டாக் சப்ளையரா இருந்தாரு. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லா பொருளும் எங்க கம்பெனில இருந்து தான் போச்சு. உண்மையில அவங்க எல்லாம் தரமான பொருளைத்தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. ஆனா எங்க அப்பா தான் இடையில மோசடி பண்ணிட்டாரு. இதை எங்க அப்பா எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லிருக்காரு. அதுக்கு ஆதாரமான அவங்க கம்பெனி அக்கவுண்ட் புக்கையும் எங்க அப்பா தான் எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அவரு வாழ்நாள் முழுக்க இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோமேன்னு ரொம்ப பெரிய வேதனையில தான் இருந்தாரு. இப்போ அவரு உயிரோட இல்ல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த உண்மைய நான் வெளி உலகத்துக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் இப்போ இந்த உண்மைய சொன்னேன் என்று நரேன் பதில் சொல்லவும் தேனீக்கள் போல அவனை பத்திரிகையாளர்கள் மொய்க்க ஆரம்பித்தார்கள். இங்கே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த அனைவர் முகத்திலும் சந்தோஷம் தாண்டவமாட ஆரம்பித்தது. அண்ணி, கடைசியா உங்க அப்பா அம்மா எந்த தப்பும் செய்யலன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு என்று உற்சாகமான குரலில் சொன்னான் அர்ஜுன். அதைத் தொடர்ந்து மாதவியும் நயானாவும் அவந்திகாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்க இவர்கள் யார் பேசுவதும் அவந்திகாவின் காதுகளில் விழவே இல்லை. நான் அகிலனுக்கு போன் பண்ணணும் என்று சொல்லிக் கொண்டே அவந்திகா போனை எடுத்துக்கொண்டு மேலே தன் அறைக்கு ஓடினாள். அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மறுபுறம் போன் கனெக்ட் ஆனதும், அக்கா என்று உற்சாகமான குரலில் அழைத்தான் அகிலன். ஆனால் அவந்திகாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே அகில் என்றாள். அகிலனிற்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா, என்னாச்சு? ஏன் அழற? எதுவும் பிரச்சனையா என்ன? ஒருவேளை உன் கையில காசு இல்லாம போயிருச்சா? நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. இப்போ உன் தம்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த அவந்திகா, இனிமே நம்மள யாரும் மோசடிக்காரனோட பசங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மாவை இனி யாரும் ஏமாத்துக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்றாள். நீ என்னக்கா சொல்ற என்று அகில் அதிர்ச்சியாக கேட்கவும், நம்ம அப்பா அம்மா எந்த தப்போ செய்யலேன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அகில்.
என்று சொன்ன அவந்திகா அதற்கு மேல் பேச முடியாமல் கதறி அழ ஆரம்பித்தாள். அகிலனிற்கும் அளவில்லாத மகிழ்ச்சியாக இருந்தது. தன் அப்பா அம்மாவின் பெயர் சரியாகிவிட்டது என்பதை விட இனியாவது தன் அக்கா எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக இருப்பாள் என்பதுதான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் வேகமாக அவந்திகாவை தொடர்ந்து மேலே வந்த அரவிந்த் உள்ளே வராமல் அரை வாசலிலேயே நின்றான். இது அந்த அக்காவிற்கும் தம்பிக்குமான மிக சந்தோஷமான தருணம். அதனால் குறுக்கே போக அவன் விரும்பவில்லை. அந்த நேரம் அவன் போனிற்கு ஒரு புது நம்பரிலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அது நரேனின் நம்பர் என்று தெரிந்ததும் அரவிந்த் கண்களை சுருக்கி அந்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்தான். அரவிந்த், உனக்கு வந்த அந்த ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் நான் தான் அனுப்பினேன் என்று மிகச் சிறிய மெசேஜ் இருந்தது. அரவிந்தின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அவன் பெரிதாக ரியாக்ட் செய்வதற்கு முன்பாக, ஒருவேளை அந்த நேரத்துல சோல் ஃபைட்டருக்கு பதிலா உனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உங்க காதல் கை கூடாம போயிருக்குன்னு தான் உனக்காக அவன் தன்னோட உயிரையும் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். சோல் ஃபைட்டர் உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட். சோ கண்டிப்பா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் அவன் ஆசைப்படுவான் என்று அடுத்த மெசேஜ் வந்தது. இந்த மெசேஜை பார்த்த அரவிந்த் அதிர்ந்து போனான். ஆனால் நிதானமாக யோசித்து பார்த்தால் அதுதானே உண்மை. சோல் ஃபைட்டர் அவனுடைய நண்பன். அப்படி இருக்கும்போது அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே அவன் ஆசைப்படுவான். அரவிந்த் இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த மெசேஜ் வந்தது. அரவிந்த், நம்ம வச்ச பந்தயத்துல நீ வின் பண்ணிட்ட. என் அவந்திகாவை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா அவளை மட்டும் எப்பவாச்சும் நீ கஷ்டப்படுத்தினேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் என்று எச்சரித்தான் நரேன். அதை பார்த்த அரவிந்தின் உதடுகளில் மெல்லிய புன்னகை தோன்றியது. டோன்ட் வரி என்று ரிப்ளை போட்டுவிட்டவன் பெட்ரூமிற்குள் சென்றான். அப்போதுதான் அகிலனிடம் போன் பேசி முடித்திருந்த அவந்திகா அரவிந்தை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டாள். பாசமாக அவள் தலையை வருடிய அரவிந்த், அவந்திகா, நீ நரேனுக்கு போன் பண்ணலையா என்றான். அப்போதுதான் அவந்திகாவிற்கு நரேனை பற்றிய ஞாபகமே வந்தது. அவன் அனைத்து உண்மையையும் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவன் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறான். அவனுடைய பிசினஸ் எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. உடனே அவள் நரேனிற்கு போன் செய்தாள். 2 ரிங்கில் போன் அட்டென்ட் செய்யப்பட்டது. அவந்திகா பேசுவதற்குள் முந்திக் கொண்ட நரேன், எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றான். நான் ஒன்னும் தேங்க்யூ சொல்ல போறதில்ல, இத பண்ண வேண்டியது உன்னோட கடமை என்றாள் அவந்திகா. நரேனும் சிரித்து கொண்டே, அப்ப சொல்லாத என்றான். அவந்திகா மிகவும் மெல்லிய குரலில், நரேன், உன்னோட கம்பெனி என்று ஆரம்பிக்கவும், அது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல அவந்திகா, நீ அத பத்தி கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன் என்றான் நரேன். நரேனிடம் பேசிவிட்டு போனை கட் செய்த பிறகுதான் அவந்திகாவிற்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. மீண்டும் அரவிந்தை இறுக்கமாக கட்டி பிடித்தவள், அரவிந்த், இனி நான் இந்த ரிப்போர்ட்டர் வேலைக்கெல்லாம் போக தேவையில்லை. எங்க அப்பா அம்மா தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்னு தான் நான் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு நினைச்சேன். இனி எனக்கு அது தேவையில்லை என்றாள். அரவிந்தும் சிரித்து கொண்டே, இப்போ உன்னை யார் வேலைக்கு போக சொன்னது? ஏன் உன் புருஷன் சம்பாதிக்கிறது உனக்கு பத்தலையா என்ன என்றான். குழந்தை போல அரவிந்தின் கழுத்தை கட்டி அணைத்து கொண்ட அவந்திகா, அதுவும் கரெக்ட் தான், அவன் நிறைய சம்பாதிக்கிறான். சோ இனி நான் அதெல்லாம் எப்படி செலவு பண்றதுன்னு தான் யோசிக்கணும் என்றாள். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாண்டி என் செல்ல பொண்டாட்டி, இப்ப வா நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை அலைக்காக தூக்கி மெத்தையில் கிடத்தினான் அரவிந்த். அச்சச்சோ அரவிந்த், பாப்பா இருக்கு என்று அவந்திகா தன் வயிற்றை தொட்டு காண்பிக்கவும் அவந்திகாவின் வயிற்றில் மென்மையாக முத்தமிட்ட அரவிந்த், டே குட்டி, அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் பண்ண போறோம். சோ நீ கண்ணை மூடி சமத்து குட்டியா தூங்கணும், ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவந்திகாவின் இதழ்களை சிறை பிடித்தான். அவந்திகாவும் கண்களை மூடி தன்னவனின் முத்தத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாள். 9 வருட கடும் போராட்டத்திற்கு பின் எந்தவித கவலையோ கோபமோ குற்ற உணர்வோ பயமோ இன்றி இந்த காதல் ஜோடி இனி நிம்மதியாக வாழ்க்கை முழுவதும் காதலித்துக் கொண்டிருப்பார்கள். நாமும் இந்த காதல் ஜோடியை வாழ்த்தி விடை பெறலாம்.